புத்தாண்டு மற்றும் பொங்கலை முன்னிட்டு ஆன்டிக்ஸ் கிளாக்ஸ் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9092247007. ஜெயின் ஆஸ்ட்ரோ வழங்கும் முழுக்க முழுக்க மூலிகைகளால் தயாரிக்கப்பட்ட மூலிகை தூப பவுடர், தீபம் ஆயில், தூப கப், சாம்பிராணி அமேசான் மற்றும் பிளிப்கார்ட்டில் இப்போது விற்பனையில். மேலும் விவரங்களுக்கு திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளவும். துஷ்ட சக்திகளை விரட்டி அடித்து நன்மை பயக்கும் ஜெயின் ஆஸ்ட்ரோ. லாங்கர் வழங்கும் ஹார்மோனியா சீனியர் ரெசிடென்ஷியல் வில்லா ஸ்ரீபெரும்புதூரில் 68 லட்சம் முதல். தொடர்புக்கு 7200434445. திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை மக்கள் அடித்து விரட்டு. இலங்கையில் நடந்துச்சுல, இலங்கையில் நடந்தது தமிழ்நாட்டு கோபாலபுரத்தில் நடக்க போகுது. ஏன்னா திமுகவுக்கு மக்கள் பூரா பாடம் எடுக்க போகிறான். அதுக்கு பாடம் எடுக்கக்கூடிய சரியான வாத்தியார் தமிழ்நாட்டில் இருக்கிறார் ஒருத்தர், திரு அண்ணாமலை. இந்த தாவேக்காவோட சித்தாந்தம் தான் என்னன்னு எனக்கு தெரியல. எல்லா பேரும் ஒரு ஃபேஷனாக வச்சிருக்கான். இஸ்லாமியர்களுக்கு சப்போர்ட் பண்ணாதான் நம்ம பெரிய அரசியல் கட்சி அப்படின்ற ஒரு ஃபேஷனாக வச்சிருக்கான். ஓட்டு பொறுக்கி பிச்சை ஓட்டு பொறுக்கி இல்லைங்களா? மதம் என்பது அவர்களுக்கு மதம் பிடித்திருக்கிறார்கள். இஸ்லாமிய பெயர் தாங்கிய அடிப்படை பயங்கரவாதிகள். இப்ப திருப்பரங்குன்ற மலையில வந்துட்டு நீ சிக்கந்தர் மலைன்னு சொன்னா ஒரு இந்துவாக இருந்த எனக்கு வலிக்காதா? நேற்று வரைக்கும் நாங்க முருகமலை, திருப்பரங்குன்றம் 6 படை வீடின் முதல் படை வீடை வந்து நீ சிக்கந்தர் மலைன்னு சொல்ல வருவ. அதையும் நாங்க பார்த்துட்டு வேடிக்கை பார்க்கணுமா? அந்த மலையே முருகன்டா, அந்த மலையே முருகன். அதுல போய் நீ ஆட வெட்டுவ, அது உன் வழிபாட்டு உரிமையா? இவனுங்களை முலையிலே கிள்ளணும்னு வச்சுக்கோங்க. அயோத்தி தான் மதுரையில நடக்கும், கரசேவை நடக்கும். அந்த கரசேவை அவர்களாக இருக்கலாம், இந்துக்களாக இருக்கலாம். பெரிய அளவு ஆபத்தில் இருக்கு மதுரைக்காரனுக்கு. நான் மதுரையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் சொல்றேன், இந்து மக்களுக்கு, முருகன் கோயிலுக்கு, காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு மாபெரும் ஆபத்து இருக்கு. திமுக என்ற ஒரு தீய சக்தி இந்த நாட்டை விட்டு அழிஞ்சால் மட்டும்தான் இஸ்லாமியர் அடிப்படை ஃபண்டமெண்டல் வாதிகள் இந்த நாட்டை விட்டு வெளியேறுவான். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் நிறுவன தலைவர் திரு திருமாறன் ஜி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நடராஜ், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். கடந்த ஆட்சியில பாத்தீங்க அப்படின்னா பொங்கல் பரிசு அப்படிங்கிறது வந்து நிறைய பொருட்கள் வழங்கப்பட்டது, ரொக்க பணமுமே வழங்கப்பட்டது. ஆனா இந்த வட்டம் தமிழக அரசு வந்து அறிவித்திருக்கக்கூடிய பொங்கல் பரிசுல பாத்தீங்க அப்படின்னா பரிசு தொகையும் இல்லை, வெறும் 4 பொருட்கள் மட்டும்தான் அந்த பொங்கல் தொகுப்புல இடம்பெற்றிருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? எல்லோருக்கும் வணக்கம். நான் திருமாரஞ்சி பேசுகிறேன். கடந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. மது விலக்குக்கான ஆர்ப்பாட்டம், அனுமதி, கொரோனா காலத்திலே பொங்கலுக்கான ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் அவங்க என்னென்னலாம் பேசுனாங்கன்றது எல்லோருக்கும் தெரியும். அம்மா கனிமொழி அக்கா எப்படி பேசுனாங்க, ஏன் எங்கள் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அவங்க 2500 கொடுக்குறேன்றாங்க, நாங்கள் ஒரு 2500 சேர்த்து கொடுக்கணும்னு சொல்லுங்க, இதில் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வாங்கி தந்துருவாங்க வாய்களையெல்லாம் அந்த அம்மா பேசினாங்க. அடுத்து நம்ம இன்றைய முதல்வர் தமிழ் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசினார்னா, நாங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2500 கொடுக்குறாருன்னு சொல்கிறாங்க, ஆனால் நாங்கள் ஒரு 5000 மிச்சம் எவ்வளோ? 1500. அது 3500 தான் அந்த கணக்கு. 1500 சேர்த்தா 5000 கொடுன்னு நாங்கள் சொல்கிறோம்னு இப்படி ஒரு விதண்டவாதமாக, அரைங்குறைமாக, அறவிட்டுத்தனமாக ஆர்ப்பாட்டம் பண்ண காலம்லாம் உண்டு. சரி, அவங்க ஆட்சி முடிவுக்கு வந்தது. இது ஒரு பொய்யான அரசாங்கம். இப்போ இருக்கிறது ஒரு சர்வாதிகாரி அரசாங்கம். இந்த கொரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு அதிபர் இருக்கான், கிம் ஜாங் உன் இருக்கான் பாருங்க. அவனுக்கு எதிராக யார் போகையில் தற்செயலாக சிரித்தாலும் கொண்டு போய் புதகுழியில் தள்ளிடுவான். அந்த அரசாங்கம் இன்றைக்கி தமிழ்நாடு நடக்குது. ஏன்னு கேட்டால் சிறைவாசம். இந்த நாட்டில் நடக்கிற அவலங்களை சுட்டி காட்டுனா எங்களை மாதிரி ஆளுகள் தான் சொல்கிறோம், எங்களை உடனே சிறை பிடிக்கிறது. நாட்டுக்கு எதிரான பயங்கரவாத சக்திகள், தீவிரவாத சக்திகள்லாம் இங்கே சுதந்திரமாக இங்கே நடமாடிட்டு இருக்கு. இந்த பொங்கல் பரிசு இவங்க ஆட்சிக்கு வந்து இன்று 3 ஆண்டு காலம் நிறைவாயிருச்சு. இந்த 4 ஆண்டு காலம் நிறைவாயிருச்சு. அந்த 4 ஆண்டு காலத்திலையும் அவங்க கொடுத்த அந்த பொங்கல் பரிசுன்னு பார்த்தீங்கன்னா அழுகுனது, ஒழுகுனது, அரைமுளம் கரும்பு. ஒரு வட்டம் கூட பணம் கொடுக்கல. ஒரே ஒரு தடவை 1000 கொடுத்தாங்க, அடுத்து 500 500 இல்லை. இந்த வட்டம் மொத்தம் ஒன்றுமே இல்லை. அரைமுள கரும்பு ஒரு 4 பொருட்கள். அது இங்கே உள்ள விவசாயிகள்கிட்ட எதுவுமே வாங்குறத. போன வட்டமே கரும்புகளை வந்து என்ன செஞ்சாங்கன்னா வெளி விவசாயிகள்கிட்ட தான் வாங்கினாங்க. அவங்கள அதுக்கப்புறம் எங்களை மாதிரி ஆளுகள் போராட்டம் பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள்கிட்ட கரும்பு வாங்குங்க. அங்கே ராஜஸ்தான், பஞ்சாபில் அவங்க புக் பண்ணாங்க.
அப்புறம் நம்மளாம் சவுண்டு கொடுத்து சத்தம் போட்டதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகிட்ட அந்த கரும்பு வாங்கினாங்க. அந்த வாங்கி போன வட்டமாவது ஒரு கரும்பு கொடுத்தான், இந்த வட்டம் அரைக்கரும்பு கொடுக்குறான். அது இப்போ ஒரு முளை கரும்புக்கு வந்துட்டான். அப்போ தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு தொடர்ந்து மக்களை வஞ்சிக்கின்ற அரசாங்கம். ஆனால் இவங்க 7 லட்சம் கோடிக்கு மேலே கடன் வாங்கியிருக்காங்க இந்த அரசாங்கம். டாஸ்மார்க்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் உங்களுக்கு வருமானங்கள் வருது. டாஸ்மார்க் வருமானங்கள். இப்போ அதிபர் வெளியே வந்துட்டார், சிறைச்சாலையில் இருந்த அதிபர் செந்தில் பாலாஜி வந்துட்டார். வந்தோடனே ஒரு கடைக்கு டாஸ்மார்க்கு 3 லட்சம், தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டாஸ்மார்க் கடைகளுக்கும் 3 லட்சம், FL2 பாருக்கு 10 லட்சம், FL3க்கு 18 லட்சம், 20 லட்சம் இஷ்டத்துக்கு. இல்லைன்னா அங்கே இந்த டாஸ்மார்க் நடத்துகிறாங்க, FL2 படுக்கிறாங்க. இப்போ எவன் FL2 பார் கிளப்பு மாதிரியே நடத்துகிறான், எல்லாம் பிராந்தி கடையாக தான் நடத்துகிறான். அந்த கடையில் பூரா என்ன செய்கிறாங்கன்னா இந்த கோட்டரெல்லாம் கொடுக்குறது இல்லை, ஃபுல் பாட்டில் மட்டும் தான் கொடுக்குறது. இல்லைன்னா நீ 10 லட்சம் கொடு, இல்லைன்னா உனக்கு கோட்டர் கிடையாது. இப்படித்தான் இந்த மாதிரி ஒரு கொள்ளைகள் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் இதில் யார் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா ஏழை அடித்தட்டு மக்கள். இந்த ஏதாவது ஒரு நல்ல நாள் போல நாளுக்கு சாப்பிட்ற குடும்பம்லாம் இருப்பாங்க. ஒரு நல்லது கட்டத்தை பார்க்கக்கூடிய குடும்பங்கள். சரி, இந்த வட்டம் ஸ்டாலின் ஒரு 5000 ரூபா கொடுப்பாரு, அதை வச்சு ஒரு சின்ன கடன் அடைச்சிடலாம், இப்படிலாம் கனவு கண்டு இருக்க மக்களுக்கு மத்தியில் இது பெரிய ஏமாற்றம். இந்த அரசாங்கமே ஒரு ஏமாற்ற அரசாங்கம் தான். இவர்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து மக்களுக்கான ஒரு திட்டங்களை கூட அவங்க நடைமுறைப்படுத்தலை. ஏதாவது ஒன்றை சொல்லுங்கன்னா ஸ்டாலினாலே சொல்ல முடியாது. ஆனால் நாங்கள் திராவிட மாடல் ஆட்சியை கொடுத்து கொண்டு இருக்கோன்றாரு. அந்த ஆட்சி தான் என்ன ஏமாற்றம் தான் அந்த ஆட்சியான்றது தெரியல. அவருக்கு தெரிஞ்சு பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாரான்னு தெரியல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மக்களுக்கான ஒவ்வொரு திட்டங்களையும் எடுத்துக்கோங்க. 5 பவுன் நகையை கொண்டு போய் அடகு வைங்க, நாங்கள் உங்களுக்கு திருப்பி தந்துடுறோன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த 5 பவுனுக்கு கடைசியில் என்ன சொன்னாங்க, தகுதி வாய்ந்த குடும்ப பெண்களுக்கு, தகுதி வாய்ந்த அட்டைதாரர்களுக்கு தான் அந்த நகையை திருப்பி தருவோன்னு சொன்னாங்க. அடுத்து 1000 ரூபா தரேன்னாங்க. அந்த 1000 ரூபா என்ன சொன்னாங்க, திடீர்னு அனைத்து குடும்ப பெண்களுக்கும் 1000 ரூபான்னு சொன்னவங்க திடீர்னு என்ன சொன்னாங்க, தகுதி வாய்ந்த குடும்ப பெண்களுக்கு தான் 1000 ரூபா. நாங்கள் இப்போ மாணவர்களுக்கு 1000 ரூபா, மாணவிகளுக்கு 1000 ரூபா. இந்த 1000 ரூபாய் இங்கிட்டு கொடுத்துட்டு டாஸ்மார்க்கில் எக்ஸ்ட்ரா வச்சு பிடிங்கிடுறான். இப்போ விலைவாசிகள்லாம் வச்சிங்கன்னா 1 லிட்டரு நல்லெண்ணெயின் விலை இன்றைக்கி 570 ரூபா விற்கிது. இன்றைக்கி 1 லிட்டரோட எண்ணெய் விலை, பருப்பு 360 ரூபா விற்கிது. இப்போ இப்படி சுத்தமான பொருள்கள் வாங்குறதுக்கே 1 லிட்ரு எப்படி வேணாலும் வாழ்நான்றவன் எப்படி வேணாலும் வாழ்ந்துருவான். ரேஷன்லேயே இப்போ ஒழுங்காக பொருள் இப்போ பச்சரிசி ரேஷனில் கிடையாது. பொங்கல் வந்துருச்சு, இந்த பொங்கலுக்கு ஒரு 2 மாதமாக பச்சரிசி போடல. பல்வேறு பிராமண சமுதாய மக்களாக இருக்கட்டும், பல்வேறு சௌய பிள்ளைமார் இவங்கெல்லாம் பச்சரிசி தான் அதிகமாக பயன்படுத்தி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ரேஷனில் பச்சரிசி போடுறதில்ல, பருப்பு போடுறதில்ல, பாமாயில் போடுறதில்ல. அப்படியே வண்டிக்கு வண்டி மாற்றிடுறாங்க. திமுககாரன் வட்டச் செயலாளர் வார்டு செயலாளர் வண்டிக்கு வண்டி ரேஷன் கடையிலேருந்து மாற்றிட்டு போயிடுறான். ஏழை மக்களுக்கு எதுவுமே போடல. எத்தனையோ திட்டங்கள், ஸ்மார்ட் கார்டு திட்டம்லாம் எல்லா திட்டங்களும் கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த திட்டங்கள்லாம் திமுக அரசிடம் பிச்சை வாங்குது, எதையுமே நடைமுறைப்படுத்த முடியல. இந்த அரசாங்கம் இந்த 4 பொருள்ன்றது அடுத்த இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போடுச்சு. இந்த அரசாங்கம் இனிமேல் எந்த காலத்தில் வராது. திமுக அரசாங்கம் என்பது ஒரு இருண்ட அரசாங்கம். நான் 200 தொகுதியில் ஜெயிப்பேன்னு சொல்கிறாரு சார் ஸ்டாலின். பிஜேபி தான் 400க்கு 400 ஜெயிப்போம்னாங்க. மக்கள் எடுக்கணும் முடிவு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கம் இருண்ட அரசாங்கன்றதுக்கு இப்போ தொடர் மின்வெட்டு. இந்த அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் தான் இந்த கன்றாவிலாம் நடக்கும். சாதி கலவரங்கள், மதக்கலவரங்கள் எல்லாம் இந்த அரசாங்கம். இந்த சாதி கலவரம், மதக்கலவரம்லாம் ஏன் வருதுன்னா டைவர்ஷன், மக்களை திசை திருப்புறதுக்காண்டி மத கலவரங்கள் தூண்டி விடுறது, இந்து கடவுள்களை அசிங்கமாக பேசி விடுறது, அதை வச்சு டிஸ்கஸ் பண்ணுறது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருந்த பாலியல் குற்றவாளிகளை அந்த ஞானசேகரன் யார் அந்த சாருன்னு தெரியறதுக்குள்ள சம்மந்தமே இல்லாமல் ஆளுநர் சட்டசபையில் வம்பிழுத்து அவர் வந்தோடனே அவர் கேட்டிருக்காரு, அங்கேயே சொல்லுங்க தேசிய கீதம் பாடப்படணும். தேசிய கீதத்தை நாங்கள் பாட மாட்டோம்னு சொல்லி அதில் ஒரு பிரச்சனை சர்ச்சையை உருவாக்கி இன்றைக்கி நம்ம அதை விட்டுட்டோம். அண்ணா பல்கலைக்கழகத்தை யாராவது பேசுதா, எந்த ஊடகமாவது பேசுதா, ஆளுநர்கிட்ட வந்துருச்சு. அப்போ இந்த டைவர்ஷன் அரசாங்கம் தான் இது. எல்லா மனசுலையும் மக்கள் இவனுக்கு தெரியும். ஏன்னா அவங்க அப்பா சொல்லி கொடுத்தது, மகனே இந்த மக்களை ஏமாத்தினாதான் நீ பிழைக்க முடியும்னு சொல்லி அவங்க அப்பா விட்டுட்டு போயிருக்காரு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு மக்களை ஏமாற்றிக்கிட்டு திசை திருப்பிக்கிட்டு இருக்கக்கூடிய அரசாங்கம் இதெல்லாம் எதிர்பார்த்தது தான். திமுக அரசாங்கம் நான் தலதலையே அடிச்சுக்கிட்டோம். 500 ரூபா பெருசுலடா, 5 வருஷம் கஷ்டப்பட போகிறீங்கடா, நம்ம எவ்வளோ சொன்னோம், இந்த மக்கள் கேட்கல. இந்த அரசாங்கம் இருக்கும் வரைக்கும் மக்களுடைய நிலை என்பது இதை விட கேவலமாகவே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே சார், நீங்களே சொல்லியிருந்தீங்க ஆளுநருக்கு எதிராக திமுக அரசு எப்படி செயல்படுதுன்னு.
நேற்று கூட ஒரு போராட்டம் நடைபெற்றது. அதுல கனிமொழி அவர்கள் பேசுறாங்க, ஆளுநரை தமிழகத்திலிருந்து ஓடவிட விரட்டும் காலம் வெகு தூரம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அதை வந்து அப்படியே நம்ம திருப்பி தான் போடணும். திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை மக்கள் அடித்து விரட்டும். இலங்கையில நடந்துச்சுல, இலங்கையில் நடந்தது தமிழ்நாட்டு கோபாலபுரத்தில் நடக்க போகுது. ஏன்னா இன்னைக்கு விலைவாசிகள் அப்படி. கரண்ட் பில்லு 100 ரூபா 300 ரூபா கட்டினவெல்லாம் இன்னைக்கு 4000 5000 கரண்ட் பில்லு கட்டுறான். ஒரு சர்வாதிகாரி நாட்டில் ஒரு விஷயம் தெரியுமா, எந்த அரசியல் கட்சியுமே தமிழ்நாட்டில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ண முடியாது, பொதுக்கூட்டம் நடத்த முடியாது. இது எமர்ஜென்சி காலத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சர்வாதிகாரின்னு அவர் சும்மா சொல்லலை. ஸ்டாலின் சொன்னார் பாருங்க, நான் சர்வாதிகாரி போல நடந்து கொள்வேன்னு. சர்வாதிகாரியாக தான் நடந்துகிட்டு இருக்காரு. நடந்து கொள்வேன்லாம் இல்லை, நடந்துகிட்டு இருக்காரு. சார் அவர் கட்சி, எங்க கட்சிக்காரங்க கிட்ட நான் சர்வாதிகாரி போல நடப்பேன்னு சொன்னார். ஆனால் அது வந்து எல்லாருக்குமானதாயிருச்சு. இன்னைக்கு எந்த அரசியல் கட்சியும் தமிழ்நாட்டில், இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி பாலகிருஷ்ணன் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு, மாநாட்டுக்கு தடை விதிச்சிருக்காங்க. இங்கே வந்து பிரிவினைவாத சக்திகள், நாசகார சக்திகளுக்கெல்லாம் இங்கே வந்து நிறைய சுதந்திரங்கள் உண்டு. யாரையுமே கேட்க மாட்டேன், அரசாங்கத்தை மதிக்க மாட்டான். அவனை போய் தாங்கும் இந்த அரசாங்கம், இந்த காவல்துறையும். இந்த அரசாங்கம் அவனை போய் காலில் விழுகும், கையில் விழுகும், நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணாதீங்க கெஞ்சும். ஆனால் எங்களை மாதிரி ஆளு அனுமதி கேட்டால் எங்களை கைது பண்ணி போடும். பங்களாதேஷுக்கு எதிராக நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணதும் பாஜக அறிவித்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. இந்தியா முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கலை. ஏன்னா ஆனால் இங்கே வந்து பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இங்கே வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தலாம். தமிழ்நாட்டில் அவங்க நடத்தலாம், தீர்மானம் போடலாம், தூதரகத்தை முற்றுகையிடலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் பாலஸ்தீனத்தில், பங்களாதேஷில் இந்துக்கள் கொல்லப்படுறாங்க. பக்கத்து வீட்டு பெண்ணை கற்பழிச்சு பண்ணுறான், நிறைமாத கற்பிணியை கொலை பண்ணி பாட்டில் வச்சு உள்ளே அடித்து வச்சு கொள்கிறான். இதுக்காண்டி நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். இந்து கோயில்கள் அடித்து நொறுக்கப்படுது. இளம் குழந்தைகள், 12 வயசு பூப்படையாத பிள்ளைகளை கற்பழிக்கப்படுறாங்கலாம் நம்ம சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு இந்த அரசாங்கம் நமக்கு விடலை, கைது பண்ணிச்சு. ஆனால் பங்களாதேஷில் பாலஸ்தீனத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கு எல்லா அரசியல் கட்சியும் சப்போர்ட்டும் பண்ணான், அனுமதியும் கொடுத்தான். அங்கங்கே எங்கள் பாலஸ்தீனம் அங்கே இருக்குது. சிரியாவில் அவன் பாட்டுக்கு தூங்கிக்கிட்டு இருந்தவன் மேலே குண்டை போட்டது யார் சார்? ஹமாஸ் பயங்கரவாதிகள். இவன் தான் இந்த சண்டைக்கே காரணம். இது இங்கே இங்கே ஒரு 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 பழக்கம் வச்சுருக்காங்க. இங்கே குண்டு வைக்கிறவன், கொலை பண்ணுறவனுக்கெல்லாம் அப்பாவி இஸ்லாமியர்கள் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருப்பான். இந்த அடிப்படைவாதிகள், ஒரு கொலை பண்ணுறவன், குண்டு வைக்கிறவனுக்குலாம் அப்பாவி இஸ்லாமியர்கள் அப்படின்னு. அப்பாவி இஸ்லாமியர்கள் மீது இஸ்ரேல் தாக்குதுன்னா தாக்குதலுக்கு காரணம் யார்? அதிகாலையில் தூங்கிக்கிட்டு இருந்தவங்க மேலே 7 நிமிஷத்தில் 27,000 குண்டுகளை போட்டது யார்? அப்போ இந்த சண்டைக்கு யார் காரணம்? இன்னைக்கு பாலஸ்தீனம் அழிவுக்கு இந்த இஸ்லாமியர்கள், அடிப்படைவாதிகள் தானே காரணம். இவன் பாட்டுக்கு பொத்திக்கிட்டு இருந்தானா இன்னைக்கு இஸ்ரேலும் அமைதியாக இருந்திருக்கும், பாலஸ்தீனமும் எல்லா நாடும் அதே ஈரான் முதற்கொண்டு அமைதியாக இருந்திருக்கும்ல. எல்லா இடத்திற்கும் குழப்பத்திற்கு காரணமானவே இங்கே சுதந்திரமாக எது வேணாலும் பண்ணலாம். இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் இஸ்லாமிய ஃபண்டமெண்டல் அமைப்புகளுக்கு இங்கே சுதந்திரம் உண்டு. இங்கே குண்டு வைப்பதற்கு அனுமதி உண்டு, தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி உண்டு. ஆனால் நமக்கு எதுவுமே கிடையாது. இங்கே ஒரு எமர்ஜென்சி பீரியடில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து கனிமொழி கவர்னரை விரட்டவனா, மக்களே இந்த திமுக அரசாங்கத்தை விரட்டிடுவாங்க. திமுக அரசாங்கம் என்பது ஒரு கொடுங்கோல் ஆட்சி மாதிரி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. மக்களுக்கான எந்த சலுகைகளும் கிடையாது. நீட்டு, பெட்ரோல் விலைவாசி உயர்வு, ஏதாவது ஒன்று செஞ்சோன்னு உங்களால் சொல்ல முடியுமா? எதுவும் கிடையாது. அதனால் வந்து இந்த அரசாங்க கனிமொழி திருந்தணும். கனிமொழி அக்கா அவர்கள் உங்களுக்கு நடக்க போகிறத அவங்க வந்து மாற்றி சொல்கிறாங்க. ஓகே சார், அவங்க பிறந்தநாள் கொண்டாட்டத்திலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேக் வெட்டினாங்க. அந்த கேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வகுப்பறை இருக்குது. அந்த வகுப்பறையில் கனிமொழி அவர்கள் வந்து அரசியல் பாடம் எடுக்கிறாங்க. அதில் மாணவர்களாக யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காரு, அண்ணாமலை இருக்காரு, விஜய் இருக்காரு. ஸோ நான் வந்து இவங்களுக்குலாம் அரசியல் பாடம் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதை நம்ம எப்படி சார் பார்க்குறது? ஒரு சமூக நீதி, சுயமரியாதை, சுய ஒழுக்கம் அப்படின்னு பேச்சோடு தான் சரி. அரசியல் நாகரிகம் என்பது இவங்களுக்கு சுத்தமாக கிடையாது. அடுத்த ஆளுகளை காயப்படுத்துறது திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி ஒரு கட்சி உலகத்தில் இருக்க முடியாது. காமராஜரை கேலி பண்ணியிருக்கு, செகுட்டு ஜீவானந்தம்னு கேலி பண்ணியிருக்கு. ஒவ்வொரு தலைவர்களையும் கேலி பண்ணாத கட்சியே இது கிடையாது. இந்திரா காந்தியை கேலி பண்ணியிருக்கு, ஜெயலலிதாவை அடித்து சித்திரவதை பண்ணியிருக்கு. இந்த அரசாங்கம் அப்படி தான் இருக்கும். இவங்களுக்கு பாடம் எடுக்கிற காலம் வெகு விரைவில் வந்துடும். திமுகவுக்கு மக்கள் பூரா பாடம் எடுக்க போகிறான். அதுக்கு பாடம் எடுக்கக்கூடிய சரியான வாத்தியார் தமிழ்நாட்டில் இருக்கிறார் ஒருத்தர், திரு அண்ணாமலை. இவர் தான் எல்லாத்துக்கும் நீ பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இனிமேலும் அவர் தான் எடுக்க போகிறாரு என்பது 2026 தெரியும் யாருக்கு பாடம் எடுக்கிறாங்கன்னு. ஓகே சார், நீங்கள் மதுரை மண்ணோட மைந்தராக இருக்கீங்க. இப்போ மதுரையில் பார்த்தீங்க அப்படின்னா டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு எதிரான போராட்டம் பெரிய அளவில் நடைபெற்றுக்கிட்டு வருது. இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன பிப்ரவரியிலேயே இதுக்கான ஒப்பந்தம் வெளியிடப்பட்டது, அதை 8 மாதங்கள் தமிழக அரசு ஏன் அமைதியாக இருந்தாங்க அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சிருக்காரு. ஒரு விஷயம் நடராஜ்,
கெயில் திட்டமாக இருக்கட்டும், மீத்தேன் ஈத்தேன் திட்டமாக இருக்கட்டும், ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும், அணு உலையாக இருக்கட்டும், இதெல்லாம் ஸ்டெர்லைட்டாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்தது யாருன்னா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் எல்லாத்துக்கும் போராடுறது யாருன்னா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த டங்ஸ்டனுக்கு அனுமதி கொடுத்து கையெழுத்து போட்டது இந்த அரசாங்கம் தானே. நீ பிள்ளையும் கிள்ளி விடுவ, தொட்டிலையும் ஆட்டி விடுவ. இந்த அரசாங்கத்துக்கு தெரியாமல் ஒன்றும் நடக்காது. இந்த மக்களுக்கு விரோதமான ஒரு திட்டம் இந்த நாட்டில் உருவாகுதுன்னா அதுக்கு திமுகவோட பின்பலம் இருக்கும். நாங்களே கையெழுத்து போடுவோம், நாங்களே ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், நாங்களே இதை உள்ளே வரமாட்டோம், அப்படியே வந்துச்சுனாலும் நான் இருக்க மாட்டேன், முதலமைச்சராகவே இருக்க மாட்டேன்னு சொன்னால் அடுத்து வரமாட்டாருன்னு அவருக்கே தெரியும். அடுத்து வரமாட்டாங்க. நான் இந்த கான்ட்ராக்டுக்காரன் யாருன்னு பார்த்தா வேதாந்தம் வந்துக்கிட்டு இவங்க டீல் பேசியிருப்பாங்க. அதனால் இந்த அரசாங்கம் முழுக்க எடப்பாடி ஐயா சொல்கிறது மாதிரி இந்த அரசாங்கமானது மக்கள் விரோத அரசாங்கம். இவர்களுக்கு தெரியாமல் தமிழ்நாட்டில் எந்த திட்டமும் நிறைவேறாது. எந்த அரசியல் கட்சியும் புனிதர்கள் கிடையாது இங்கே இருக்கவர்கள். ஆனால் இந்த திமுக என்பதிலே புனிதத்திற்கும் இவர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. இவர்கள் மக்கள் விரோத அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த டங்ஸ்டனுக்கான விளைவுகள் எல்லாத்திற்கும் காரணம் திமுக தான். இன்றைக்கி அவர்களே தூண்டி விட்டு இன்றைக்கி உட்காந்து தொட்டில் ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மக்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் நீ என்னதான் தீர்மானம் போட்டாலும் நீ நீ வேதாந்த நிறுவனத்துக்கு நீ ஆதரவாக தான் இருப்ப. அதனால் நாங்கள் உன்னை நம்புறதா இல்லைன்னு சொல்லி நேற்றைக்கு கூட மதுரையில் ரோடு மறியல் நடந்திருக்கு. 18 மணி நேரம் ஒரு சாலை மறியல் நடந்திருக்கு. வண்டிகள் நின்றுருக்கு, போக்குவரத்து. அதனால் இந்த டங்ஸ்டனை பொறுத்தளவுக்கு அந்த மக்கள் திமுக அரசாங்கத்தை நம்பலை. ஏன்னா எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால் இவனை யாரும் நம்பாதனால இங்கே ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடந்துக்கு. ஏன் சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டோன்னே போராட்டம் நின்றுக்கணும்ல, ஏன் நிற்கலை? தொடர்ந்து ஏன் நடக்குது? மக்கள் அவங்கள நம்பலன்னு சொல்றீங்க. மக்கள் அவங்கள நம்பலை. மக்கள் எதுக்குமே இனிமேல் நம்ப மாட்டாங்க திமுகவை. திமுகவினுடைய அத்தமனம் நேரம் வந்துருச்சு. இனிமேல் அடுத்த அரசாங்கம் வந்துச்சுன்னா 20 ஆண்டு காலத்தில் திமுக என்ற இப்போ எப்படி 10 வருஷம் காத்து கிடந்தான், இப்போ என்ன அவங்க முடிவில் இருக்காங்க? எந்த திட்டமும் பண்ணக்கூடாது. நல்லா அவங்களுக்கு ஐபி ரிப்போர்ட்டு, ஐஎஸ் ரிப்போர்ட்டு, எல்லா ரிப்போர்ட்டும் போயிடுச்சு. நீ வரமாட்டேன்னு தெரிஞ்சிருச்சு. முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பேரை கூட சுரண்டு அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் பார்க்குற இடம்லாம் கொள்ளை, G2, ரெட் ஜெயின் மூவின்னு, சினிமா துறையாக இருக்கட்டும், வியாபாரத்துறையாக இருக்கட்டும், ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், பத்திரப்பதிவு துறையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் கொள்ளை, கனிம வள கொள்ளை. நாகர்கோயிலில் பாறைகளை சுரண்டா இதில் வயநாட்டில் மலைச்சரிவு ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி விஞ்ஞானிகள் சில புவியியல் துறை சொல்லுது. இங்கே வெட்டி அப்போ மதுரையில் பார்த்தீங்கன்னா 4 மலையே இல்லை. இப்போ 4 மலை இல்லை சார். இந்த உலகம் எத்தனையோ லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாக தோன்றிய மலை இன்றைக்கி இல்லை. அதே போல் தான் இங்கே மேலூரில் பல்வேறு மலைகள் இல்லை. இப்போ டங்ஸ்டனில் கை வைக்க வந்துட்டான். டங்ஸ்டன்னா அங்கே ஊர் அந்த இந்த லைட் எரியுதில்ல, இந்த லைட்டுக்கான அந்த இலைகள் அதுலேருந்து தான் தயாரிப்பாங்களா அந்த டங்ஸ்டனில். அதில் எடுக்க வந்துட்டான்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. மேலூர் பகுதியில் காப்பர், ப்ளூ மெட்டல், க்ரீன் மெட்டல், எல்லோ மெட்டல், வைரம் எல்லாமே இருந்துச்சு. எல்லாம் அங்கே கனிமங்கள் கொள்ளையடிக்கப்பட்டுருச்சு. அங்கே எதுவுமே இல்லை. எல்லாம் 300 அடி பள்ளமாக இருக்குது. நம்ம மதுரை மண்டலம் என்பது பாண்டிய மன்னன் கோயில் கட்டுவதற்கு முன்பாக எந்த பேரிடை நாளகத்திலையும் பாதிப்பு வராதுன்னு சொல்லி தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை கட்டினான். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மண்டலம் 2ல் தான் நிலநடுக்கம் இருந்துச்சு. மண்டலம் 2 எங்கே நிலநடுக்கம் வந்தாலும் மதுரையிலே வந்தாலும் லைட்டாக அப்படி ஷேக் ஆனால் இன்றைக்கி மண்டலம் 4ல் இருக்குது. இப்போ 2008 இங்கே சுனாமி வந்தப்போ 2004 நினைக்கிறேன், 2004 சுனாமி வந்தப்போ மதுரை ஆடிச்சு சார். இங்கே வந்த சுனாமிக்கு மதுரை ஆடிச்சு. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த கனிம வளம் கொள்ளை. இந்த அரசாங்கம் எல்லாத்தையும் முடித்து காலி பண்ணிவிட்டு மக்கள்கிட்ட வெறும் கஜானாவை கொடுத்துட்டு 7.5 லட்சம் 8 லட்சம் கடனோடு அந்த மக்கள் அடுத்து வர அரசாங்கத்திட்ட விட்டு போகும். இதை சரி பண்ணுறதுக்கே 3 ஆண்டு காலம் ஆகும். இனி வரும் அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த மக்களாவது 500 ரூபா பணம் வாங்காமல் தேர்ந்தெடுக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த அடுத்து வர அரசாங்கம் இந்த இலவசங்களை அறிவிக்காமல் இருக்கணும். உனக்கு 2000 தரேன் 3000 தரேன்றதை அறிவிக்காமல் இருக்கணும். இந்த அரசாங்கம் அறிவிச்சிச்சு, ஏதாவது உருப்படியாக கொடுத்துச்சா? இதை சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு எல்லாத்துக்கும் தெரியும். எடப்பாடி பழனிசாமி கடைசி கூட்டத்தொடரில் சொல்கிறாரு 5 லட்சம் கோடி நிதி கடன் பற்றாக்குறையில் தான் நம்ம கடன் வாங்கி தான் இருக்கோம், அப்படி 5 லட்ச ரூபா இப்போ டெபிசிட்டில் தான் இருக்கிறோம்னு சொல்லி கடைசி கூட்டத்தொடரில் பேசுகிறார்ல. அப்புறம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் 2000 ரூபா கொடுப்போம், குடும்ப தலைவிக்கு 1000 ரூபா கொடுப்போம்னு சொன்னது பொய் தானே? எப்படி எப்போ கொடுத்தீங்க? 2 வருஷம் கழிச்சு
அந்த 2 வருஷம் கழித்து இன்னும் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் நீ என்ன ஆட்சிக்கு வரக்கும்னா என்ன சொன்னீங்க? எல்லா குடும்ப தலைவிகளுக்கும் கொடுத்தீங்களா? எல்லா மாணவர்களுக்கும் கொடுத்தீங்களா? எல்லா மாணவிகளுக்கும் கொடுத்தீங்களா? அந்த 1000 ரூபாய் கொடுத்துட்டு என்னென்ன பேசுகிறார் துரைமுருகன்? 1000 ரூபா தர்றேன், நீ ஃபோன் போட்டு விடிய எவன் கூடயாவது பேசு, எவன் கூடயாவது சினிமாவுக்கு போ. இவங்க 1000 ரூபா கொடுத்து நம்ம வீட்டு பிள்ளைகளை என்ன ஆக்குறாங்க? விபச்சாரியாக மாற்றுறாங்க. யார் கூடயும் போ, யார் கூடயும் பேசு, இவங்க மேடையில் பேசுகிறாங்க. இந்த பயலுக இருக்கிற வரைக்கும் இந்த நாடு அழிஞ்சு சுண்ணாம்பாக போயிடும். 2026 இவங்களுக்கு இந்த சூரியன் உதிக்காமே போயிடும். ஓகே சார், நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை பற்றி பேசுனீங்க. மதுரைனாலே மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அடுத்து நமக்கு ஞாபகம் வர்றது திருப்பரங்குன்றம் மலை தான். இப்போ திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் இருக்கக்கூடிய மலையில் வந்து இஸ்லாமியர்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. எங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக சார் அந்த போராட்டம் நடக்குது? அருமையான கேள்வி நடராஜ். இதெல்லாம் என் மனசை வலிக்கக்கூடிய ஒரு கேள்வி. இந்த கேள்வியில் நீங்கள் கேட்பீங்கன்னு எதிர்பார்க்கல. ஒன்று, முதல்ல தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கிறணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து மக்களும் இஸ்லாமிய மக்களும் புரிஞ்சுக்கொள்ளணும். நான் குறிப்பாக இஸ்லாமிய சமூக நீதி பேசக்கூடிய இஸ்லாமியர்கள், சமநிலையில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள், குறிப்பாக சுன்னத் வழி இஸ்லாமியர்கள் இதை புரிஞ்சுக்கிறணும். திருப்பரங்குன்றத்தில் என்ன நடக்குதுன்னா, எங்களுக்கு வழிபாட்டு தலங்கள் உரிமைகள் மறுக்கப்படுதுன்னு சொல்லி இஸ்லாமிய ஃபண்டமெண்டல் அமைப்பு, அகில இந்திய இமாம் கவுன்சிலிங் அது தடை செய்யப்பட்ட அமைப்பு, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் தடை செய்யப்பட்ட மறுபேரில் இருக்கக்கூடிய எஸ்டிபி, மனிதநேய பாசறை தடை செய்யப்பட்டது மனிதநேய மக்கள் கட்சி. இந்த கட்சிகள்லாம் இப்போ என்ன செய்யுதுன்னா, ஒன்று குண்டு வச்சு ஆளுகளை எரிக்கிறான். இவங்க மனிதநேயம்னு வச்சுக்கிட்டு, சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டின்னு வச்சுக்கிட்டு இவன் என்ன செய்கிறான்னா, மக்களை எரிக்கிறான். அப்பாவி இஸ்லாமியர் மக்களை மக்களுக்கு மக்களாக எதிராக திருப்புறான். சாமானிய மக்களுக்கு எதிராக மக்களை திருப்புறது யாருன்னா இந்த எஸ்டிபி, மனிதநேய மக்கள் கட்சி. இவனுக்கு 2 பேருக்குள்ள போட்டி. நான் பெரியாளா, நீ பெரியாளா. திருப்பரங்குன்றம் மலையில் இஸ்லாமியர்கள் வழிபடுவதற்கு ஒரு தடையும் கிடையாது. அப்படி தடையாக இருந்தால் திருமாறன் அவங்களோடு நின்று போராடுவேன். அவங்களோட நின்று நான் குரல் கொடுப்பேன் அரசுக்கு எதிராக. அங்கே நடக்கிறத மறைச்சி எப்பயுமே இந்த இஸ்லாமிய ஃபண்டமெண்டல் வாதிகள் என்ன சொல்லுவான், எங்களை வழிபட விட மாட்டேன்ட்டாங்கன்னா உண்மையவே அவங்க பேச மாட்டாங்க. இஸ்லாமியர் அடிப்படை வாதிகள்கிட்ட உண்மை என்பது ஒரு பொட்டு கூட இருக்காது. அவன் குண்டு வைப்பான், கொலை செய்வான். இன்றைக்கி ராமலிங்கத்தை யார் கொலை செய்தா? இந்த எஸ்டிபி தான். மதுக்கூர் மைதீன் ஒரு பையன் இருந்தாப்புல, நான் என் கூடலாம் நல்லா பழகுவாப்புல. அவர் என்ன சமூக நீதி பேசினார், எல்லா மதத்தோடையும் இணக்கமாக இருந்தார். அவனை கொலை பண்ணாங்க. யார் பண்ணா? எஸ்டிபி பண்ணிச்சு. அந்த ஃபருக்குன்னு ஒரு பெயர் தான், தீகா கட்சியில் இருந்தான் கோயம்புத்தூரில். இவனை கொலை பண்ணாங்க. முதல்ல இதை தடை செய்யப்பட்ட இயக்கங்கள்லாம் என்ன பண்ணுதுன்னு இவங்க யாருமே மேட்ச் பண்ணுறதில்ல. அந்த பேரை க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு கடையை திறக்கிறான். இப்போ இவன்லாம் யார்? இவங்க என்ன இது இஸ்லாமிய கண்ட்ரிகளாக இருக்கட்டும், வெளிநாடுகளில் இஸ்லாமியர் கண்ட்ரி இருக்கட்டும், காபூலாக இருக்கட்டும், பாகிஸ்தானாக இருக்கட்டும், ஈரானாக இருக்கட்டும், தடை செய்ய ஒரு அமைப்பை தடை செஞ்சுட்டாங்கன்னா அந்த தடை செய்யப்பட்ட இயக்கத்தினுடைய தலைவர்கள்லாம் கைது செய்து உள்ளே போடுவாங்க. இந்த அரசாங்கம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அரசாங்கம் அதெல்லாம் செய்யாது. பயந்துக்கிட்டு ஒரு அமைப்பை தடை செய்துன்னா அவனை பிடிச்சி உள்ளே போடணுமா வேணாமா? அவன் அடுத்த கடையை திறந்துட்டு போகிறான். இப்போ என்ன சொல்கிறான், டெல்லி இமாம் கவுன்சிலிங்னு ஒன்று இருக்குது, அவன் தடை செய்யப்பட்ட இயக்கம். அவன் எல்லா தர்கா பள்ளிவாசலில் கைப்பற்றி உட்காந்துருக்கான். மற்றபடி எஸ்டிபி, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, ஜிஹாதிகள் பூரா எல்லா பள்ளிவாசலையும் இது கைப்பற்றி உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு பள்ளிவாசலையும் பார்த்தீங்கன்னா 20 பேர் உள்ளே இருப்பான். அவனுக்கு சாப்பாடு போட்டு ஆர்ப்பாட்டம் போராட்டம்னா ஒரு ஃபோன் பண்ணால் எல்லா ஜமாத்து பள்ளிவாசல்லேருந்து வந்துடுவான். ரோட்டை மறைச்சி உட்காருவான். இந்த ஆர்ப்பாட்டத்தில் இதில் என்ன ஒரு கவலைக்கிட என்னன்னா, இந்த முருகன் கோயிலே நம்பி உட்காந்துருக்கான் பாருங்க, இந்த இஸ்லாமியர்கள் கடை வச்சுருக்கான் பாருங்க, அவன் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிறாங்க. இந்த முருக மலை இல்லைன்னா உனக்கு வாழ்வாதாரமே கிடையாது. இவன் என்ன சொல்கிறான்னா, இந்து மதம் எப்போ தோன்றுச்சு? எத்தனையோ மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்ற மதத்தில் சிக்கந்தர் மலைன்னு பேரை மாற்றணுன்றான். அந்த மலைக்கு சிக்கந்தர் தர்பா இருக்கு, சிக்கந்தர் உடைய சமாதி இருக்குது, அதனால் சிக்கந்தர் மலைன்னு பேரை மாற்றுறான். இப்போ பஸ்ஸில் ஏறிக்கிட்டு அவன் என்ன செய்கிறான்னா, சிக்கந்தர் மலைக்கு டிக்கெட் கொடுங்கன்றான். இப்போ சிரியாவில் இஸ்ரேலில் எப்படி குண்டு போட்டு வம்புழுத்தாங்க, யார் அடி வாங்கி இப்போ சாகுறது? பாமர இஸ்லாமியர்கள் சாகுறாங்க. பாமர இஸ்லாமியர்கள், ஒன்றுமே தெரியாத இஸ்லாமியர்கள் சாகுறான். ஆனால் இவன் வம்புழுத்து விட்டு நாட்டால், ஏன்னா இவனுக்கு இஸ்லாமியர் செத்தா பரவாயில்ல, இந்து செத்தா பரவாயில்ல, கிறிஸ்தவன் செத்தா பரவாயில்ல, தான் பகிர் நிறைய என்ன நம்ம அரசியல் செல்வாக்கு அடையணும். இவன் தான் இந்த எஸ்டிபி, மனிதநேய மக்கள் கட்சியோட திட்டங்கள்லாம். இந்த மனிதநேய மக்கள் கட்சியினுடைய இவர் இருக்கார் பாருங்க, ஜவஹர்லா, அவர் மனிதநேய பாசறை தடை செய்யப்பட்ட அமைப்பினுடைய தலைவர், அல்லுமாவுடைய தலைவராக இருந்தவர்.
பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அதில் தடை செய்யப்பட்டவன் பூரா இன்றைக்கி எஸ்டிபியில் இருக்கிறான். அதோட ஒரு அரசியல் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அரசியல் அமைப்பு தான் இது. ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகள், ஐஎஸ்ஐஎஸ் என்னென்ன இந்த இஸ்லாமிய இஸ்ரேல் அமைப்பை சேர்ந்தவங்க தான் இதெல்லாம். இதனால் வந்து இவனுங்க பூரா என்ன செய்கிறாங்கன்னா, பயங்கரவாத அமைப்புகள் பூரா வந்து பேரை மாற்றிட்டு மனிதநேயம், மக்களுக்கு தொண்டு பண்ணுறோன்னு வச்சுக்கிட்டு இவன் என்ன செய்கிறான்னா, மக்களுக்கு எதிரான எல்லா தரப்பு மக்கள், இஸ்லாமியர்களுக்கு எதிராக, இந்துக்களுக்கு எதிராக, கிறிஸ்தவனுக்கு எதிராக இவன் வேலை பார்க்குறதா அவனோட அஜெண்டா. இல்லை சார், அவங்க இப்படி ஒரு போராட்டம் நடத்துகிறாங்கன்னா அதில் ஒரு உண்மை இல்லாமல் இருக்காதுல்ல சார்? இப்போ ஒரு அந்த உண்மையை தான் நான் சொல்ல வரேன், அந்த உண்மையை தான் சொல்ல வரேன். என்ன உண்மை, இவன் என்ன பொய் சொல்கிறான், பரப்புறான், மக்கள் வைக்கிற ஒரு விஷமத்தரமான ஒரு கருத்தை பதப்புறான். எங்கள் இஸ்லாமியர்களை மலைக்கு மேலே எங்களை ஏற விட மாட்டாங்க, ஆமாம் சார், அங்கே பள்ளிவாசல் எங்களை அந்த பள்ளிவாசலில் தொழுக விட மாட்டாங்கன்றான். இது உண்மையே கிடையாது. இந்த திருப்பரங்குன்றம் மலையில் ஒரு சட்டத்திற்கு புறம்பாக அந்த இதுவரைக்கும் இந்துக்களுக்கு மட்டும்தான் அங்கே சட்டத்துக்கு புறம்பாக அங்கே நடக்குது. இவங்களுக்கு வழிபாட்டுக்கு எந்த தடையும் இது வரைக்கும் கிடையாது. இவன் என்ன செய்ய போகிறான்னா, மாடு வெட்ட போகிறேன்னு மேலே போகிறான், ஆடு வெட்ட போகிறேன்னு மேலே போகிறான். என் நேர்த்திக்கடை, அது எங்களுடைய இஸ்லாமிய கடமை அப்படின்னு சொல்கிறான். நான் என்ன சொல்கிறேன், முருகன் கோயில் என்பது அது ஒரு குடைவரை கோயில். மலையவே குடைஞ்சு அதில் முருகன் சிலர், ஆஞ்சநேயர் சிலர், தெய்வான சிலை, நாரத முனியோடைய சிலை, துவாரபாலகருடைய சிலை, அங்கிட்டு பார்த்திங்கன்னா பெருமாள் சிலை, துர்க்கை சிலை, அங்கிட்டு சிவனோட சிலை, இதெல்லாம் வந்து அந்த மலையை குடைஞ்சு இது குடைவரை கோயில். இதில் தனி சிலைகள்லாம் கிடையாது. அப்போ அந்த மலையிலேயே அந்த ஐக்கியமாக இருக்கிறதுனால அந்த மலையே முருகன் தான், அந்த மலையே கடவுள் தான். எங்களை பொறுத்தளவுக்கு எங்களுடைய நம்பிக்கை அதுதான். அந்த மலையில் போய் நான் மாடு வெட்ட போகிறேன், ஆடு வெட்ட போகிறேன் நீ கிளம்புனா அதைத்தான் போலீஸ் தடுச்சிச்சு. எந்த இந்து அமைப்பும் போய் தடுக்கலை. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கா? இப்போ இந்த மலையை வந்து ஒரு புனிதமான மலை, இப்போ சைவ சித்தாந்த முறைப்படி இருக்க மலை, இதில் போய் நீ மாடு வெட்டுறேன் ஆடு வெட்டுறேன்னா இது நல்லா இருக்கா? இது தடை, இதுக்கு போகக்கூடாதுப்பான்னு சொல்லியிருக்காங்க. உடனே அண்ணா எல்லாரும் அசம்பிள் ஆகி போலீஸை கண்டித்து ஆர்ப்பாட்டம். இந்த மலையில் இதுக்கு எந்தெந்த அரசியல் கட்சி, நாம் தமிழர் கட்சி ஆதரவு. ஏன்னா முப்பாட்டன் முருகன் சொல்லக்கூடிய எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் இதற்கு ஆதரவு. அடுத்து யார், இந்த தாவேக்கா. இந்த தாவேக்காவோட சித்தாந்தம் தான் என்னன்னு எனக்கு தெரியல. எல்லா பேரும் ஒரு ஃபேஷனாக வச்சுருக்கான், இஸ்லாமியர்களுக்கு சப்போர்ட் பண்ணாதான் நம்ம பெரிய அரசியல் கட்சி அப்படின்ற ஒரு ஃபேஷனாக வச்சுருக்கான். ஓட்டு பொறுக்கி பிச்சை ஓட்டு பொறுக்கி இவங்களாம். விடுதலை சிறுத்தை ஜனநாயக இஸ்லாமிய பேரவையினுடைய தலைவர் தான் விடுதலை சிறுத்தை கட்சியை தொல் திருமாவளவன் அவர்கள். அவர் விடுதலை சிறுத்தை கட்சியோட ஒரு பரிவார அமைப்பு தான் ஜனநாயக இஸ்லாமிய பேரவை, அதோட தலைவர் தான் திருமாவளவன். அவர் வந்து நாத்திகம் பேசுவார், நாத்தியத்தில் இஸ்லாத்தை பேச மாட்டார், கிறிஸ்தவத்தை பேச மாட்டார், இந்துத்துவத்தை நாத்தியம் பேசுவார். அந்த கூட்டம் ஒன்று. இவங்க பூரா சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களை இஸ்லாட்டு வழிபாட்டு தலங்களை மறைக்கிறாங்க, எங்களை தொழுக விட மாட்டுறாங்கன்னு பொய்யான பிரச்சாரத்தை பரப்புகிறான். தொழுகிறதுக்கு தடையாக இருந்தால் திருமாறன் தான் இஸ்லாமியர்களுக்கு அதிக ஆதரவாக நிற்பேன். ஆனால் அது கிடையாது. எங்கள் முருகப்பெருமான் குடியிருக்கக்கூடிய 6 படை வீடுகளில் முதல் படை வீடானது திருப்பரங்குன்றம் முருகன். தெய்வானையை மணந்து அசுரனை கொன்று விட்டு தெய்வானையை மணந்த முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். அந்த இடம் வந்து குடைவரை கோயில். இது வந்து ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட், ஏன் மத்திய அரசாங்கம் இது அமைதியாக வேடிக்கை பார்க்குன்னு தெரில. இது ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் கையில் எடுக்கணும் இந்த மலையை. ஏன்னா இங்கே மேலே சவணர் படுக்கைகள் நிறையா இருக்குது, பல்வேறு வரலாற்று ஆய்வுக்கான கல்வெட்டுகள் இருக்காங்க. இந்த மலையை ஏன் இவங்க வந்து அவ்வளோ அசால்ட்டாக இருக்காங்கன்னு தெரியல. இவனுங்க என்ன செய்கிறானுங்கன்னா, இந்த அடிப்படைவாதிகள் எல்லா இஸ்லாமியரையும் சொல்லலை, இந்த குண்டு வைக்கிறவனுக்கு ஆதரவாக இருக்கிறவன் அப்பாவி இஸ்லாமியர்கள்னு சொல்லுவான். அவன் பார்த்தா ஒரு 58 பேரை கோவையில் கொண்டான் பாஜா, அந்த ஆளுக்கு அப்பாவி இஸ்லாமியர்ன்ற பேர். அவன் 257 பேர் கையில்லாமல் கால் இல்லாமல் கிடக்கான், அவனுக்கு அப்பாவி இஸ்லாமியர்கள் கொண்டவனுக்கு பூரா. இவங்க இப்போ என்ன சொல்கிறான், இந்த அரசியல் கட்சிக்காரன் பூரா அப்பாவி இஸ்லாமியர்களை மேலே தொழுக விட மாட்டோம். யாரா அப்பாவி இஸ்லாமிய? ஏன்டா மேலே போய் மாடை விட்டுவோம், நாங்கள் அங்கே மேலே என்ன இருக்குது தெரியுமா? எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கேன் சிக்கந்தர் மலை தான் இருக்குன்னு. அங்கே இப்போ பள்ளிவாசல், அங்கே காசி விஸ்வநாதர் சுனை நீர் தெப்பம் இருக்குங்க, காசி விஸ்வநாதர் ஆலயம் இருக்குங்க. அந்த ஆலயத்துக்கு வரவொடனே இவன் படிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு மேலே வரான்ல சாமி கும்பிட வரவொன்னு மிரட்டுறது, கேமரா வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க, கேமராவை உடைக்கிறது. அங்கே மேலே நெல்லி பண்ணைக்கு நெல்லி குப்பத்துக்கு போகிற வழி, அது என்ன நெல்லிச்சுனைன்னு நினைக்கிறேன், நெல்லிச்சுனைக்கு போகிற வழின்னு அது போர்டெல்லாம் இருக்கும். அந்த போர்டெல்லாம் அடித்து நொறுக்கிடுவாங்க. காசி விஸ்வநாதர் ஆலயம் செல்லும் வழின்னா அறங்காவல்துறை வைக்குது, நாங்கள் வைக்கல, அறங்காவல்துறை வைக்கிறத உடச்சி போட்டுருவான்.
உடச்சி போட்டுருவாங்க. கேமரா வச்சா உடச்சி போட்டுருவான். யாராவது இங்கே நம்ம ஆளுங்க பெண்கள்லாம் மேலே போய் காசி விஸ்வநாதரை கும்பிடணும். மேலே காசி விஸ்வநாதர் ஆலயம் இருக்குது, தெப்பம் இருக்குது. இங்கேருந்து இந்த வேலை எடுத்துகிட்டு போய் வருடத்திற்கு ஒரு முறை, இந்த போன மாதம் தான் எடுத்துகிட்டு போனாங்க, அந்த வேலை கொண்டுட்டு போய் மேலே வச்சு தீர்த்தாடி அந்த வேலை கோயிலை கொண்டு வருவாங்க. அந்த தெப்பத்தில் இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? மாட்டு எலும்பு, ஆட்டுக்காளி, ஆட்டு எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, எலும்பாக கிடக்கும் அந்த தெப்பத்திட்ட. இந்த தெப்ப திருவிழா நடக்கிறதுக்கு முன்னாடி போய் அதெல்லாம் சுத்தம் பண்ணுவாங்க. சுத்தம் பண்ணி அந்த இடத்த க்ளீன் பண்ணுவாங்க. ஏன்னா முருகனோட வேல் அங்கே வருதுன்னு. சன்ன அட்டுழி இவங்க பண்ணலைங்க. மதுரையில் இவங்க அந்த அடிப்படைவாதிகள் பண்ணுறதுனால சாமானிய இஸ்லாமியர்கள் அங்கே பாதிக்கப்படுறாங்க. வெறுப்பு வருமா வராது சார்? ஒரு யோசித்து பாருங்கள். இஸ்லாமியர்களில் ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடைனா ஒரு 5 பேர் நிற்பாங்க. அதில் ஒரு 3 பேர் இஸ்லாமியர் இருப்பாங்க, இல்லை ஒரு 2 பேராக இஸ்லாமியர் இருப்பாங்க. நாளில் மாமே மச்சினன் பேசி கிட்டு பேப்பர் படிச்சுட்டு இருப்போம். இன்றைக்கி உங்களுக்கு வயசு எப்படி ஒரு 25 வயசு இருக்கும். ஆனால் இன்றைக்கி ஏதாவது ஒரு டீ கடையில் ஒரு இஸ்லாமியர்களை பார்க்க முடியுதா? இவங்கெல்லாம் எங்கே போனாங்க, என்ன செய்கிறாங்க, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா இந்த அடிப்படைவாதிகள் உருவான பாருங்க. ஜவுஹத் ஜமாத்து, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, எஸ்டிபி, மனிதநேய மக்கள் கட்சின்னு இருக்கக்கூடிய இந்த பயங்கரவாத அமைப்புகள் இவங்கெல்லாம் வந்து குண்டு வைக்கிறதா வேலை. ஏன்னா இவங்கெல்லாம் எனக்கு ரெக்கார்டு வச்சுருக்கேன். இவன் இந்து செத்தாலும் கவலைப்பட மாட்டான், கிறிஸ்தவன் செத்தாலும் கவலைப்பட மாட்டான், முஸ்லீம் செத்தாலும் கவலைப்பட மாட்டான். தான் வளரணும், தான் அரசியலில் உட்காருங்க. இவன் தான் எஸ்டிபி தான். கேரளாவில் திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கேரளாவில் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் இது வந்து தடை செய்யப்பட்ட அமைப்பு அப்படின்னு சொல்லி, இது பயங்கரவாத அமைப்புன்னு சொல்லி பகிரங்கமாக சொன்னது யார்? பினராயி விஜயன் சொன்னார். லவ் ஜிஹாத் பண்ணுறான், மதம் மாற்றான், இளைஞர்களை மூளை செலவு பண்ணி ISIS பயங்கரவாதிகளுக்கு அனுப்புகிறான் அப்படின்னு சொன்னது யார்? பினராயி விஜயன். யார்? இவங்க கூட்டணி கட்சி. இதை திருமாவளவன் சொல்லியிருக்கணும். நல்ல மனுஷனாக இருந்தால் ஜனநாயக பேரவையினுடைய தலைவர் இருக்கார் பாருங்க திருமாவளவன், இவர் சொல்லியிருக்கணும். இவர் சொல்ல மாட்டார். ஆனால் இந்த கூட்டம் பூரா சேர்ந்துக்கிட்டு இன்றைக்கி அந்த மலையை அபகரிக்க பார்க்குது. அந்த மலையை அபகரிச்சுட்டு ஏற்கனவே வந்து காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு நீ எவனுமே போக முடியாது. இந்த மக்கள் இருக்கான் பாருங்க, அந்த மாலை போடுறான் பாருங்க, இந்த 500 ரூபா வாங்கிட்டு ஓட்டு போடுற முருகபக்தர்கள். இந்த முருகபக்தர்கள்லாம் ஒரு ஒரு தலைவரை வந்தால் கோவிக்கிறாங்க. ரஜினியை வந்தால் சண்டைக்கு வரான், கமலை வந்தால் சண்டைக்கு வரான், திமுக வந்தால் சண்டைக்கு வரான், அதிமுக வந்தால் சண்டைக்கு வரான், பிஜேபி வந்தால் சண்டைக்கு வரான். ஏண்டா நீ வழிபடக்கூடிய, உன்னை வழிகாட்டக்கூடிய, நீ பிறப்பு இறப்புகளை உன்னை நிர்ணயிக்கக்கூடிய இறைவனை வைறான். இறைவனை வந்து அந்த சிக்கந்தர் மலைன்னு சொல்லி அவன் போஸ்ட் அடிச்சு ஓட்டுறான். சிக்கந்தர் மலையில் எங்கள் உரிமை பறிக்கப்படுதுன்னா ஏன்டா ஒருவையே கேட்க மாட்டீங்க? ஒருத்தன் கேட்க வேணாமா? இந்த நாட்டில் என்னதான் நடக்குது? இது இந்துக்களுக்கான நாடுன்னு நாங்கள் சொல்லலை, இது சமூக நீதி நாடுன்னு நாங்கள் சொல்கிறோம். நான் அல்லாவை முழுசாக ஏற்றுக்கிறேன். ஏக இறைவன் நீ அல்லான்னு சொல்கிறேன்ல, எங்கள் இறைவனோட உங்கள் இறைவனை நான் சேர்த்துக்கிறேன். உங்கள் இறைவனோட ஏசியும் நான் ஜீசஸையும் நான் சேர்த்துக்கிறேன். ஆனால் நான் என்ன நீ பாசிசவாதின்ற இதுக்கு இப்படி ஒரு பொய்யான கட்டமைப்பு இந்த நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கு. பொய்யான கட்டமைப்பு. அல்லாஹ் ஒரு ஏக இறைவன் ஒருவனை தவிர கடவுளே இல்லை. உன் தாயின் சொர்க்கம் எங்கே இருக்குன்னா உன் தாயின் காலடியில் இருக்குன்னு சொல்லுது. அந்த தாயை கூட நான் வணங்க மாட்டேன் அல்லாஹ் ஒருவனை தவிரன்னு சொல்கிறவன் சமூக நீதிவாதி. ஏசை தவிர உலகத்தில் எந்த கடவுளும் இல்லைன்னு சொல்கிறவன் சமூக நீதிவாதி. நான் ஏசையும் ஏற்றுக்கிறேன், அல்லாவையும் ஏற்றுக்கிறேன், எல்லாம் எனக்கு கடவுள் தான், எல்லாம் நல்வழியை சொல்ல வந்தவங்கன்னு நான் சொன்னால் நான் பாசிசவாதி. இப்படி ஒரு பொய்யான கட்டமைப்பை உருவாக்கினவன் யாரு? இந்த திராவிட கூட்டம். இந்த திராவிட கூட்டம் தான் இவங்கள ஓட்டுக்காண்டி, ஓட்டு பிச்சைக்காண்டி இவங்கள வளர்த்து விட்டது. இன்னைக்கு எங்கே வந்து நிற்கிது? எத்தனையோ லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக உருவான மலை, அந்த மலை குடவேரை கோயில். அந்த மலையும் நாங்கள் அந்த மலையை கூட நாங்கள் செருப்பு போட்டு தொட மாட்டோம். ஏன்னா அது முருகன் இருக்கான். தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், மண்ணிலும் இருப்பான், மலையிலும் இருப்பான். நாங்கள் அப்படி நினைக்கிறோம். ஏன்னா அது குடவேரை கோயில். தனியாக ஒரு சிலையை கொண்டு போய் அங்கே வைக்கல. அந்த மலையவே கொடைய சாமியாக செஞ்சுருக்கோம். அந்த இதில் போய் நான் மாடு வெட்ட போகிறேன், நீ மேலே போயிட்டு உன் உரிமைகள் பறிக்க போகுதுன்னா அந்த தாவேக விஜய் இருக்கான் பாருங்க, அவன் அமைப்பை சேர்ந்த போய் அங்கே உட்காந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறான். நாம் தமிழரை முப்பாட்டை முருகன் சொல்லிட்டு அரபு நாட்டிலேருந்து வந்த அல்லாவுக்கு நீ சப்போர்ட் பண்ணி அங்கே போய் உட்காந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுற. என்ன நடக்குது இந்த நாட்டில்? ஒன்றும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இவங்க நினைக்கிறதெல்லாம் இனிமேல் தப்பு. நாம் தமிழர் சீமான் அவர்கள் வந்து என்ன செஞ்சார்? என்ஆர்பி வந்தோடனே ஐயோ அந்த சட்டம் வந்துச்சுன்னு சொல்லி தொண்டையில் ரத்தம், அவரே பேட்டி கொடுத்தார், தொண்டையில் ரத்தங்களையே அவர் கத்துனார். ஆப்ரேஷன்லாம் பண்ணார் தொண்டையில் போய் பண்ணி. என்னாச்சு? ஒரே ஒரு வார்த்தை விட்டார், இந்த இஸ்லாமியர்கள் பூரா சைத்தானா போயிட்டாங்கண்டு. தமிழ்நாட்டில் அவரால் நடமாட முடிஞ்சா ஒரு மாதத்துக்கு? எத்தனை விமர்சனங்கள்! அடுத்த நிமிஷம் மாறினானா? அதே ஆள் நீ உரிமைக்காக நீ எத்தனை மேடையில் ஏறி அன்னை சீமான் பேசினார். மதம்னு வந்துட்டா என்னைய காலி பண்ணிடுவான். மதம்னு வந்துட்டா ஒரு தட்டில் சாப்பாடுக்கு இருக்கையில் விஷத்தை கலந்துருவான். மதம் என்பது அவர்களுக்கு மதம் பிடித்திருக்கிறார்கள். இஸ்லாமிய பெயர் தாங்கிய அடிப்படை பயங்கரவாதிகள்.
அவன் இஸ்லாமியரே கிடையாது. அவன் இஸ்லாம் பேரை வச்சுக்கிட்டு இன்றைக்கி பாருங்கள், ஒரு பெரியவருங்க அந்த ஆர்ப்பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் கடை வச்சுருக்கேன் போகிற ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. யாரை வச்சுறாங்க பிழைக்கிறீங்க? நீங்கள் யாரை வச்சு பிழைக்கிறீங்க? அந்த முருகனை வச்சு தாண்டா பிழைக்கிறீங்க. அவருக்கு இன்றைக்கி வழிபாடுறதுக்கு உரிமை இல்லைன்றான். இல்லை, கேரளாவிலேருந்து கூட்டம் கூட்டமாக பஸ்ஸில் வருவான், மேலே போய் சாமி பள்ளிவாசலுக்கு போயிட்டு தான் வருவான். நாங்களாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம், ரசிக்கிறோம். கேரளாவிலேருந்து இஸ்லாமியர்கள், ஆமாம், கேரளாவிலேருந்து பிற மாநிலங்கத்திலேருந்து ஏசி பஸ்ஸில் வந்து இறங்கி மேலே போயிட்டு வருவாங்க. மேலே போய் சிக்கந்தர் தர்காவில் போய் இதெல்லாம் யார் கூட்டு வர்றது? கேரளாவில் இருக்கக்கூடிய அடிப்படைவாதிகள். சாதாரண இஸ்லாமியர்கள்லாம் இங்கே வர்றதில்லை சார். அங்கே இருக்க இஸ்லாமியர்களே போகிறதில்லை. வெளி மாவட்டத்துக்குள்ள இருந்து இந்த ஃபண்டமெண்டல் இருக்கான் பாருங்க, அடிப்படைவாதிகள், இவன் தான் ஆளுகளை கூட்டிகிட்டு வருது. கேரளாவிலேருந்து கூட்டு வந்து இங்கே மேலே ஏற்றி சிக்கந்தர் மலைன்னு காலண்டர் போடுவான். அந்த தர்காவை போட்டு சிக்கந்தர் மலைன்னு காலண்டர் போடுவான். சிக்கந்தர் மலைன்னு டிக்கெட் எடுப்பான். சிக்கந்தர் மலைன்னு 10 பத்திரிக்கையில் பேர் போடுவான். நான் என்ன சொல்கிறேன், நீ ஆடு வெட்டு, கோழி வெட்டு, மாடை வெட்டு, நீ எதை வேணாலும் எங்களுக்கு தடையில்லடா. கீழே இருக்குல்ல, அதே அது வாசலில் தர்கா இருக்குது, பள்ளிவாசல் இருக்குது, அங்கே வெட்டு. நான் வெட்டக்கூடாதுன்னு சொல்கிறோமா? நாங்கள் புனிதம்னு நினைக்கிறத நீ எப்படி புனிதம் இல்லைன்னு நீ சொல்லலாம்? இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் வெட்டிக்கங்க. நாங்கள் வந்து பல ஆண்டுகளாக வந்து மோட்ச தீபம் ஏற்றுற இடத்துல கார்த்திகை தீபத்தை ஏற்றிக்கிட்டு இருக்கான். மோட்ச தீபம் ஏறுறதுல அது செத்தவங்களுக்கு ஏற்றுற தீபத்தை கார்த்திகை தீபம் ஏற்றிக்கிட்டு இருக்கோம். அந்த பள்ளிவாசல்லேருந்து மதுரை உச்சநீதிமன்றம் தீர்ப்பு இருக்குது. அந்த பள்ளிவாசல்லேருந்து 500 மீட்டர் தாண்டி நீங்கள் கார்த்திகை தீபம் மேலே ஏற்றிக்கங்கண்டு. இது வரைக்கும் ஒரு அடிப்படைவாதி எங்களை மேலே தீபம் ஏற்ற விட்றானா? அப்போ அவனுக்கு ஒரு நான் சொல்லலாம்ல, ஏன் வழிபாட்டு உரிமையை அந்த இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் எங்களை தடுக்கிறான் நான் சொல்லலாம்ல? அவன் தான் உண்மையாக எங்களை தடுக்கிறான். நாங்கள் வந்து வெறும் தீபம் தான் ஏற்ற போகிறோம், அது என் பள்ளிவாசல்கிட்ட இருக்க ஏற்றாதன்றான். எத்தனை 25 வருஷமாக நாங்கள் போராடுறோம். இதுக்கு இந்த HRNC வந்து எந்த கோர்ட்டில் ஆர்டரும் கொடுத்துருக்கு, இந்த HRNC ஏற்ற மாட்டான். அந்த திருட்டு பயில இருக்கான் பாருங்க, அந்த சேவர் பாபு குரூப்பு, இவன் மேலே ஏறி ஏற்ற மாட்டேன்றான். நீதிமன்ற உத்தரவு இருக்கலான்னு ஏற்றலாம்ல. அங்கே ஃபண்டமெண்டல்ஸ்லாம், அந்த ஃபண்டமெண்டல்ஸ் தவிர மற்ற இஸ்லாமியர்கள் அதை எதிர்க்கலைல. எல்லாத்துக்கும் காரணம் இந்த அரசாங்கம் தான். இவர் இங்கே இருக்கிற வரைக்கும் யாரும் நிம்மதியாகவே இருக்க முடியாது. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், விடுதலை சிறுத்தை கட்சி நீங்களும் மனித ஜனநாயக முஸ்லீம் ஜனநாயக பேரவை தலைவர் இருக்கார்ல திருமாவளவனும், நீங்களும் ஒருதாய் மக்கள், அவங்க விசிகாவில் பல்வேறு பேர் வந்து இந்த பன்னிக்கறி மாட்டுக்கறிலாம் சாப்பிடுவாங்க. நாங்கள் அந்த இடத்துல போய் நாங்கள் எங்களுக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது, அதே பள்ளிவாசலில் சிக்கந்தர் தர்காவில் எங்களுக்கு ஒரு வேண்டுதல். அவனுக்கு என்ன விலங்கு பிடிக்குமோ அதை தானே அவன் நேர்ந்துக்குருவான். விசிகாக்காரன் போய் நேர்ந்துக்கிறான், நான் பண்ணியே விட்டுருவியா? நீ விசிகான்ற ஒரு கட்சி எல்லாம் ஆக்கிடுவேன் தமிழ்நாட்டில். அப்போது உனக்குன்னு வந்தால் உரிமை, எங்களுக்கு வந்தால் உனக்கு வந்தால் சமூக நீதி. அப்போ நான் என்ன கேட்குறேன், என்னோட கார்த்திகை தீபத்தில் என்னை ஏற்ற விட்றான்றேன், அது என் பள்ளிவாசலில் ஏற்றாதன்னு நீ சொல்கிற. அங்கே இருக்க இஸ்லாமியர் நடுநிலைவாதிகள் சொல்வதில்லை, இந்த அடிப்படைவாதிகள். ஒவ்வொரு பள்ளிவாசலையும் 20 பேர் இருக்கான் சார். இன்றைக்கி வந்து ராணிப்பேட்டை பள்ளிவாசலில் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவன் கொரோனா காலத்துலேருந்து எத்தனை வருஷம் கழிச்சு இங்கே கைது பண்ணாங்க. உள்ளே இருக்கணும் போய் ஒன்றும் இல்லைங்க, இதே திருப்பரங்குன்றம் மலையில் மேலே அந்த தர்காவில் கொஞ்ச நாளைக்கு முன்னால் வெடிகுண்டு தயாரித்தாங்க. அதை மாடசாமி என்ற ஒரு இன்ஸ்பெக்டர் போய் அதை கண்டுபிடிச்சார். அதை கண்டுபிடிச்சி அவங்கள கைது பண்ணதுக்கு உடனே சங்கி மாடசாமி, நாங்கள் எங்கள் அப்பாவி இஸ்லாம், இது ஒரு பேர் வச்சுருக்காங்க, அப்பாவி இஸ்லாமியர்களை பொய் வழக்கு போட்டு கைது பண்ணாங்க. வெடிபொருட்கள் வெடிகுண்டோட மேலே வச்சு வெடிகுண்டு செய்கிறான். அங்கே என்ன நடக்குதுன்னு எங்களால் போய் பார்க்க முடியல. மதுரைக்கே ஒரு ஆபத்து. இவன் பாட்டுக்கு ஒரு ட்ரோலை போட்டு அந்த மலையை தகுத்துட்டானா என்ன பண்ணுவீங்க? மேலே இதே மாடசாமி ஆய்வாளர் இப்போ வரைக்கும் இருக்கார், மதுரையில் தான் இருக்கார், ஏதோ ஒரு ஸ்டேஷனில் இருக்கிறாரு. அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து பார்த்துருக்கீங்களா? கன்மேனு தமிழ்நாட்டில் இஸ்லாமிய ஃபண்டமெண்டல் அமைப்புகளை யாரெல்லாம் எதுக்குறாங்களோ அவங்களுக்கு பூரா போலீஸ் பாதுகாப்போட தான் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாடசாமிக்கு இப்போ வரைக்கும் போலீஸ் பாதுகாப்பு இருக்குது, இன்ஸ்பெக்டருக்கு. இவங்க அல்லுமான்னு ஒரு அமைப்பு வந்துச்சு பாருங்க, 1997 இந்த அல்லுமாவை வெளியே சொல்லணுன்றக்காண்டி தான் யாரை தொட்டால் நம்மக்கிட்ட வரமாட்டாங்க. இவன் பாமரன், இவனை எப்போனாலும் கொண்டுக்கலாம். நம்ம அதிகாரத்தை எங்கே அவன் நம்மக்கிட்ட ஒருத்தன் அதிகாரம் காட்டுறானோ அவனை பயன் காட்டணும் அப்படின்றக்காண்டி தான் காவலர் செல்வராஜை அந்த கோயம்புத்தூரில் கொண்டாங்க. அந்த உக்கடம் பகுதியில் போக்குவரத்துறை காவல் ஆய்வாளரை கொண்டதுக்கு என்ன காரணம்? போலீஸை பூரா கொண்டாதான் நம்ம நிம்மதியாக இங்கே சட்டவிரோதமாக வாழ முடியும்னு நினச்சி அன்னைக்கு அவன் ஃபிக்ஸ் பண்ணான். அடி அவன் அந்த தமிழ்நாட்டில் தலை தூக்குறப்பே போலீஸ் அடித்தான். சாமானியன் என்னைக்குனாலும் கொண்டுக்கலாம் நம்ம. அதனால தான் தொண்டித்தட்டில் குண்டு வெடிப்பு, காவல் குடியிருப்பில் குண்டு வெடிப்பு வச்சான். பொதுமக்களுக்கு எனக்கு பிரச்சனைன்னா காவல் குடியிருப்பில் ஏன் குண்டு வச்சேன்? இந்த குண்டு வச்ச கோவை பாஷா அப்பாவி. அந்த நபருக்கு
என்னாச்சு? இறுதி ஊர்வலத்துக்கு எத்தனை அரசியல் கட்சிகள் போச்சு. இந்நேரம் அந்த அரசியல் கட்சிகள் தடை செய்யப்பட்டிருக்க வேணாமா? இன்னைக்கு வந்து அந்த போன எம்எல்ஏக்கள் இருக்கட்டும், எம்பியா இருக்கட்டும், எல்லா பதவியை பிடுங்கி இருக்க வேணாமா? இந்த அரசாங்கம் பிஜேபி கவர்மெண்ட் என்னதான் பண்ணுது? உள்துறை அமைச்சகம் என்ன செய்யுது? இவனுங்களை முளையிலே கிள்ளணும்னு வச்சுக்கோங்க. அயோத்தி தான் மதுரையில் நடக்கும், கரசேவை நடக்கும். அந்த கரசேவை அவர்களாக இருக்கலாம், இந்துக்களாக இருக்கலாம். பெரிய அளவு ஆபத்தில் இருக்குது மதுரைக்காரனுக்கு. நான் மதுரையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் சொல்கிறேன், இந்து மக்களுக்கு, முருகன் கோயிலுக்கு, காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு மாபெரும் ஆபத்து இருக்குது. ஓகே சார், நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான கருத்துக்களை முன் வச்சுக்கிட்டு இருக்கீங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக. இதுக்கு உங்கள் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, திருமாறன்ஜி வந்து பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணியில் இருக்காரு, அதனால தான் தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லப்படுது. இது இப்போ ரோடு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரியும், நான் இப்போ சமீபத்தில் வேலு நாச்சியார் நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்துக்கிட்டு இருக்கையில நல்ல மழை. அந்த மலையில் ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க, அந்த பூவந்தி ரோட்டில் ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் வண்டியை நிப்பாட்டி, ஏன்பா மனசாட்சி இருக்கா உங்களுக்கு? இந்த ரோடு போட்டுக்கிட்டு இருக்கீங்களே, இந்த தண்ணி சொதன்னு இருக்குது, இதில் நம்ம தாரை கொட்டுறீங்களே, எப்படா நிற்கும் அப்படின்னு கேட்டேன். அடுத்த நிமிஷம் வந்து என்னை எப்படி சொன்னாங்க தெரியுமா? காவல் நிலையத்தில் புகார், திருமாறன் காசு கட்டி நீ மிரட்டினாரு. இப்போ நான் இருக்கிற பொசிஷன் உங்களுக்கு புரியுதா? ஒரு மனிதன் தர்ம நாயத்தை பேசுனா சங்கி, ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை சொல்லிட்டா நீ பிஜேபியோட கூட்டணியில் இருக்க. இந்து மதத்திற்கு யாராவது ஆதரவாக பேசுனா, சீமான ஒரு வேளை ஏதாவது தப்பி தவறி எப்பயாவது பேசுவார், அவன் சங்கி. ஏர்போர்ட் மூர்த்தி எப்பயாவது தப்பி தவறி வந்து நாயத்தை பேசுனா, நாயத்தை இந்த உலகத்தில் எவன் பேசினாலும் அது பிஜேபிக்கு ஆதரவு, சங்கின்னு முத்திர குத்தப்படும். அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. ஆனால் இதுதான் உண்மை. மதுரை பெரிய ஆபத்தில் இருக்குது. காசி விஸ்வநாதர் கோயிலும் மலையும் ஆபத்தில் இருக்குது. யார் இந்த ஃபண்டமெண்டல் அமைப்பு? எங்கேருந்து வர்றான், எங்கே போகிறான்? இவன் வெளி மாவட்டத்துலேருந்து இங்கே ஆர்ப்பாட்டம் பண்ண வர்றான். சார், ஒரே விஷயம் நான் சொல்லி முடிக்கிறேன் இந்த விஷயத்த. என் பையன் டெல்லியில் படிக்கிறான். அவன் கூட ஒரு இஸ்லாமியர் பையன் போகிறான். அவன் கூட இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னால் நடந்தது. ஒரு இஸ்லாமியர் பையன் போகிறான். போகிறப்ப அவன் ஒரு கட்டைப்பை கொண்டு போகிறான். அந்த கட்டைப்பை கொண்டு போயில அந்த இது மிஷின் அலாரம் அடிச்சிருது. அலாரம் அடிச்சுன்னா என் பையன்தான் அந்த கட்டப்பையை எடுத்துகிட்டு வரான். அவனுக்கு செம்மையாக இருக்கேன்னு சொல்லி என் பையன், அவன் எவ்வளோ இணக்கமாக இருக்கான் பாருங்கள். அந்த இஸ்லாமியர் பையனோட அவ்வளோ இணக்கமாக இருக்கான். இணக்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை பூரா பிரிக்கிறது இந்த ஃபண்டமெண்டல். இந்த ஃபண்டமெண்டல் இவங்க எல்லா இஸ்லாமியர்களும் சேர்ந்து எதிர்க்கலைன்னா பெரிய பேர் ஆபத்தில் அவங்க தான் இருக்காங்க, நாங்கள் இல்லை. பேர் ஆபத்து யாருக்குன்னா இஸ்லாமியர்களுக்கு. இந்த இவன் ஆர்ப்பாட்டம் கூட்டணே இவன் போய் நிற்கக்கூடாது, போடா அப்படின்ட்டு போனோம். எனக்கு தெரியும்டா, எவன்டா எந்த இந்துடா எங்கள் வீட்டில் வந்து குண்டு வச்சான், எந்த இந்துடா எங்களை வந்து கொலை பண்ண வந்தான்னு கேட்குற இஸ்லாமியர்கள் என்றைக்கு வராங்களோ அன்றைக்கி தான் அவங்களுக்கு விடுதலை. அது வரைக்கும் விடுதலை இல்லை. இந்த ஆரன் அடிச்சிருது. அப்போ வந்து அந்த பையனை நிப்பாட்டினே என் பையன் யார் பையனோடனே அவர் பையன் என் பையன் சொல்லிடுறான். இருந்தாலும் என் பையன் அவனை விட்டுட்டு போக முடியலை, என் மகளும் அவனை விட்டுட்டு போக முடியல. 3 பேர் நிற்கிறாங்க. அந்த பையன் அழுகிற கண்டிஷன் வரான். அவன் பேர் என்னன்னு கேட்டேன். ஒரு இஸ்லாமியர் பேரை சொல்கிறான். சொன்ன நீ நில்றான்ட்டான். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா வெறும் சத்து மாவு அது இதுன்னு இருக்கு உள்ள. இதுக்கெல்லாம் அலவுடு இல்லை. நீ இது என்ன மாவு என்னன்னு தெரியல. இதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, சாப்பிட்றாங்க. ஒரு தமிழ்கார ஒரு பிஎஸ்ஓ இருக்காருங்க. அவர் வந்து இது ஒன்றும் இல்லை, படிக்கிற ஸ்டூடெண்ட் தான், இவங்க ஐடி கார்டெலாம் காமிச்சோடனே உங்களை அனுப்பிச்சி விட்றாங்க. ஃப்ளைட்டு கிளம்புற நேரத்தில் தான் அனுப்புகிறாங்க. அவனை அவ்வளோ தூரம் இஸ்லாம் என்ற ஒரு பெயருக்காண்டி ஒரு படிக்கிற ஒரு உன்னதமான மாணவன் அன்னைக்கு பாதிக்கப்பட்டான். எனக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும். நானும் பிள்ளையை பற்றவேன். இல்லைனா ஒரு இஸ்லாம்னு பேரை சொன்னதுக்காண்டியே அந்த டப்பாலாம் பிடிச்சி பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு மனசு வலிக்கும்ல. அதுக்கு யார் சார் காரணம்? இந்துக்களா? யார் காரணம்? சந்தா குண்டு வைக்கிறவனுக்கு நீ ஆதரவாக இருக்க, உலகம் ஃபுல்லாக பயங்கரவாதம் பண்ணுறான், தீவிரவாதம் பண்ணுறவனுக்கு ஆதரவாக இருக்க அப்படின்னா எல்லா இஸ்லாமியர்களுக்கும் இந்த பேர் வந்து சேருதா? அவன் படிக்கிற குழந்தை சார். அவனை நிப்பாட்டிருச்சு சார் மதுரையில் ஏர்போர்ட்டில். அப்போ எனக்கெல்லாம் எவ்வளோ வலிச்சிருக்கும். அப்போ இதுக்கெல்லாம் யார் சார் காரணம்? இந்த ஃபண்டமெண்டல் அமைப்பு, மனிதநேய மக்கள் கட்சி, எஸ்டிபி, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, டெல்லி இமாம் கவுன்சில், இவங்கள பூரா இந்த இஸ்லாமியர்கள் தூக்கி எறியணும். தவ்ஹி ஜமாத்து இவங்கள பூரா என்னைக்கு இவங்களா தூக்கி எறிகிறாங்களோ அன்னைக்கு மட்டும்தான் இஸ்லாமியர்கள் இங்கே நிம்மதியாக வாழ முடியும். நீ எது சொன்னாலும், ஏன்னா அவன் இந்தும் பார்க்க மாட்டான், முஸ்லீம் பார்க்க. சார், கோவை குண்டு வெடிப்பில் என்ன இந்துக்கள் மட்டுமா செத்தான்? எல்லா மதத்துக்காரன் தான் செத்தான், எல்லா மதத்துக்காரன் தான் காயடைஞ்சான். அவனுக்கு வந்து நோக்கம் அது இல்லை. இந்த நாடு நாசமாக போகணும். கூலிப்படைகள், இவர்கள்லாம் கூலிப்படைகள். இந்த கூலிப்படைகள் வந்து பல்வேறு உருவங்களாக இருக்குது. 2047 வந்து நாம் இந்தியாவை இஸ்லாமிய நாடாக ஆக்குவோம்னு சொல்லி ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அதை டிவியில் போட்டு விட்றான்னா எவ்வளோ திமிர் இருக்கும் அவனுக்கு. எத்தனை லட்சம் பேர் நாங்கள் ரத்தம் சிந்தியிருப்போம், உயிர் தியாகம் பண்ணியிருப்போம்.
எத்தனை லட்சம் பேர் இந்த நாட்டுக்காண்டி செத்து இருப்பான். நீ எங்கேயோ இருந்த வந்தவன் நீ இஸ்லாமிய நாடு ஆக்கணும்னு நினச்சேன்னா யார் சொல்கிறவன்? இங்கே நேற்று வரைக்கும் இந்துவாக இருந்தவன், நேற்று வரைக்கும் ஒரு இந்த இந்து தமிழ் சாதியில் பிறந்தவன், இவன் தான் பேசுகிறான். இன்றைக்கி எல்லா வீட்லேயும் இன்றைக்கி அடிப்படை எண்ணெயை எங்கே போய் பிடிக்கும்? இங்கே தமிழ்நாட்டு போலீஸ் எவனையாவது பிடிக்குதா பார்த்தீங்களா? பயப்படுறான். ஏன்னா செல்வராஜ் கொலையிலேருந்து எல்லாம் பயப்படுறான். 4 ஜெயிலர்கள் கொல்லப்பட்டாங்க, அதுக்காண்டி பயப்படுறான். அடி எங்கே அடித்தான்? போலீஸை தான் கொண்டான். இவங்க அமைப்பு உருவான நேரத்தில் ஒரு 5 போலீஸை கொண்டான். அதுக்கப்புறம் எந்த போலீஸ் அவன் பக்கத்தில் போக முடியுது? இன்னுமே இந்தியா ஒழுகைன்னு சொல்லி கோயம்புத்தூரில் எழுதுறான். எவனாலும் போக முடியுமா? இந்தியா ஒழுகைன்னு எழுதுறான். ஆனால் அதுக்கு ஒரே ஒரு இஸ்லாமிய அமைப்பு தான் கண்டனம் தெரிவிச்சிச்சு. கார் கொண்டு வெடிகுண்டுனாரு இந்த முன்னால் இருந்தாரே ஐஜி சைலேந்திர பாபு. ஆனால் அதில் வந்து என்ஐஏஸ் வந்துச்சு. என்ஐஏ வந்து சொல்லி ஏன்டா பிளேடு ஆணி இது கார் சிலிண்டர் அடிச்சிச்சு முட்டா பயிலடான்னு சொல்லி வஞ்சிட்டு போச்சு. அவங்கள பூரா கைது பண்ணிச்சு. மைசூரில் வந்து 5 தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டிருக்கான். அவன் யார்? மதுரையிலேருந்து உருவாகி போயிருக்கான். மதுரை என்பது பெரிய மோசமான பயங்கரவாதத்தின் அடிவேராக அங்கே இருக்குது. எல்லா பேரும் தமிழ்நாட்டில் சுதந்திரமாக இருக்கிறான். இந்த அரசாங்கத்தில் இந்த அரசாங்கத்தை வேரடி மண்ணோடு பிடுங்கலைனா திமுக என்ற ஒரு தீய சக்தி இந்த நாட்டை விட்டு அழிஞ்சால் மட்டும்தான் இஸ்லாமியர் அடிப்படை ஃபண்டமெண்டல் வாதிகள் இந்த நாட்டை விட்டு வெளியேறுவான். அப்போ தான் எல்லா இஸ்லாமியர்களும் இங்கே சந்தோஷமாக வாழ முடியும். சார், எந்த இஸ்லாமியர்கிட்ட மன விட்டு பேச முடியல சார். இப்போ திருப்பரங்குன்ற மலையில் வந்துட்டு நீ சிக்கந்தர் மலைன்னு சொன்னால் அவர் இந்துவாக இருந்த எனக்கு வலிக்காதா? நேற்று வரைக்கும் நாங்கள் முருகமலை திருப்பரங்குன்றம் 6 படை வீடின் முதல் படை வீடை வந்து நீ சிக்கந்தர் மலைன்னு சொல்ல வருவ, அதையும் நாங்கள் பார்த்துட்டு வேடிக்கை பார்க்கணுமா? அப்போ எங்களுக்கு வலிக்கும்ல? அப்போ இதுக்கு காரணமான இஸ்லாமிய பெயர் தாங்கி அடிப்படை பயங்கரவாதிகள் இந்த இஸ்லாமியர்கள், சாதாரண இஸ்லாமியர்கள் கண்டிக்கணுமா வேணாமா? அவனுக்கு ஆதரவு அவங்க ஏன் போராட்டத்தில் போய் நிற்கிறாங்க? நேற்று வரைக்கும் நான் 2-3 பேர் வீடியோவில் பார்த்துறேன். என்கிட்ட நல்லா பேசுகிறவன் போய் அந்த ஆர்ப்பாட்டத்தில் நிற்கிறான். எங்கள் வழிபாட்டு உரிமை எதிராக வழிபாட்டு உரிமை. ஏன் அந்த மலையே முருகன்டா, அந்த மலையே முருகன், அதில் போய் நீ ஆடை வெட்டுவ, அது உன் வழிபாட்டு உரிமையா? அப்போ ஏன் வழிபாட்டு உரிமை நீ வெட்டிக்க, நான் கூட காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறேன். நீ என்ன தீபத்தூரில் என்ன கார்த்திகை தீபத்தூரில் எங்களை இதை ஏற்ற விடுவியா? அது எங்கள் உரிமை இல்லையா? அப்போ அவனுக்கு ஒரு நாயை எனக்கு ஒரு நாயை நீதிமன்ற உத்தரவு இருந்து ஏற்ற முடியலாங்க. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? திமுக என்ற தீய சக்தி. இவன் களவாடுறதுக்கு, இவன் கொள்ளையடிக்கிறது, இதை மக்களை திசை திருப்புறதுக்காக மத கலவரம், ஜாதி கலவரன்ற பேரில் இந்த மாதிரி ஏஜென்ட்டுகளை வச்சு மக்களை தினந்தோறும் இன்னைக்கு வந்து திருப்பரங்குன்ற பிரச்சனை எதனால வருது? இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை, அந்த சாரை மறைக்கிறதுக்கு. கருப்பு சட்ட பேரணி எதுக்கு வருது? அந்த சாரை மறைப்பதற்கு. எதுக்கு RN ரவிக்கு நீ கொடும்பாவி இருக்கிற? அந்த சாரை மறைப்பதற்கு. யார் அந்த சார்? அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அந்த சாரை காப்பாற்றுறதுக்கு தான் திருப்பரங்குன்ற போராட்டம், இங்கே இருக்கக்கூடிய கவர்னர் போராட்டம், அமித்ஷா போராட்டம். இது நாடா? இது சுடுகாடா? இந்த நாட்டில் வந்து மக்கள் எல்லாம் திருந்தணும் சார். இந்த திமுகன்ற தீய சக்தி வரும்போது தான் சார் சாதி கலவரம், மத கலவரம், எல்லா கலவரமும் வரும். அதற்கு வந்து மக்கள் வந்து நல்ல 2026 சரியான முடிவு எடுப்பாங்க. அதில் எந்த மாற்று கருத்து எல்லாம் அடி மேல் அடி வாங்கி உட்காந்துருக்கான். ஓகே சார். இப்போ மதுரையை சேர்ந்த அமைச்சராக இருக்கக்கூடிய மூர்த்தி அவர்கள் வந்து நாங்கள் வந்து ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு பேசுன மாதிரி ஒரு வீடியோ நம்ம பார்த்தோம். அது பார்த்தீங்க அப்படின்னா அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து ஒரு விழாவில் பேசுகிறேன், அதை வெட்டி ஒட்டி இவங்க வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க, என்னுடைய நோக்கம் அது இல்லை அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் அந்த பகுதியை சேர்ந்தவர், அமைச்சருடைய நடவடிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அமைச்சர் மூர்த்தி அவர்கள் வந்து இவ்வளோ தூரம் இறங்கி போகணுன்னு அவசியம் இல்லை. அவர் ஒன்றும் பெருசாகவும் பேசிடல. அவர் நியாயமாக தான் பேசியிருந்தார். அந்த நிகழ்ச்சி என்பது எங்கள் சமூகத்திற்கான நிகழ்ச்சி. அந்த படிப்பு டிஎன்பிசி எக்ஸாமில் நாங்களாக ஃபண்டு போட்டு நாங்களாக அதை கட்டி எங்கள் ஸ்டூடெண்ட் ஒரு 400 பேருக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. எப்போ நீங்கள் நான் ஒரு காலத்தில் அமைச்சர் இருந்தால் யார் வேணாலும் வேலைக்கு சேர்த்து விடலாம்பா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சர்வேயராக இருக்கட்டும், இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும், அவங்களாம் வந்து அமைச்சர் கை காட்டினா வேலைக்கு போயிடலாம், 8ஆம் கிளாஸ் படிச்சிருந்தாலும் சரி. இன்றைக்கெல்லாம் அந்த நிலையெல்லாம் மாறிடுச்சு. இனிமேலும் அப்படியெல்லாம் பண்ண முடியாது. நீங்களாம் கஷ்டப்பட்டு வரணும், வைக்கணும். இந்த நாட்டுக்காண்டி நம்மெல்லாம் உயிர் தியாகம் பண்ணியிருக்கோம். பெருங்காநல்லூரில் வந்து இந்த ரேக சட்டைக்கு எதிராக வந்து நம்ம வந்து போராடி இருக்கோம். நாங்கள் வந்து குற்றவாளிகள் இல்லைன்னு போராடி இருக்கோம். இதே அழகர் கோயில் போராக இருக்க திருமுகூர் போரில் வந்து ரங்கநாதரை காப்பாற்றுறதுக்காக 5000 பேர்கிட்ட நம்ம உயிர் பலிவாயிருக்கோம். நம்மளாம் ஆண்ட பரம்பரைப்பா. இன்றைக்கி வந்து படிப்பு, கல்வி, பொருளாதாரத்தில் நம்ம பின்தங்கி இருக்கோம். நீங்கள் ஒரு காலத்தில் நான் இந்த சமுதாயத்தில் பிறந்திருந்தாலும் அமைச்சராக இருந்தாலும் உங்களுக்கு நான் வந்து சட்டப்படி தான் செய்ய முடியும். நான் வந்து சட்டத்தை மீறி எதை என்னால் செய்ய முடியாது. அதனால் வந்து நம்ம வந்து இப்படிலாம் இருந்தவங்க இன்றைக்கி கஷ்டப்படுறோம், நீங்கள் படித்து முன்னேறி உங்கள் குடும்பங்களை பாருங்கப்பான்னு சொல்கிறது ஏன் வீட்டு விசேஷத்தில், ஏன் குடும்பத்தில் இந்த வீசிக்கெல்லாம் எதுக்கு வருது? ஒருத்தன் கொத்தனார் இருக்கான், மேலூர் கொத்தனார்,
திருமாவளவன் என்ற ஒரு நபரை தாண்டி அங்கே இருக்கவனுக்கு 1% கூட எவனுக்கு மூளை இருக்காது. திருமாவளவனை வச்சு தான் அவர் அந்த தோழரை வச்சு தான் இந்த கட்சியே ஓடுது. ஒரு பயலுக்கு 0% மூளை தான் இருக்கும் எல்லா பயலுக்கும். ஆண்ட பரம்பரைன்னு சொன்னார்னா இதே இது வந்து KN நேரும் KKSSR ரெட்டியார் சங்கத்தில் போய் இதில் கூட இருக்கக்கூடிய எங்களுடைய பிஜேபியில் இருக்கக்கூடிய திரு பேராசிரியர் சீனிவாசன் கொண்டு தான் அங்கே போய் உட்காந்துருந்தாங்க ரெட்டியார் சங்க கூட்டத்தில். என்னென்ன பேசுனாங்கன்னு உங்களுக்குலாம் தெரியுமா? அங்கே போய் உட்காந்துட்டு KKSSR பேசுகிறாரு, ரெட்டியார்னு ஏண்டவா வேறு எந்த குவாலிஃபிகேஷனும் வேணாம், உனக்கு எந்த வேலைக்கு வேணாலும் அரசு வேலைக்கு நான் தள்ளி விடுறேன், தெலுங்குல தான் ஓட்டு நான் தெலுங்குல தான் ஓட்டு கேட்பேன் அப்படின்னு சொன்னப்பெல்லாம் அந்த விசிகா இந்த பேரறிவு ஜீவிகள்லாம் எங்கே போச்சு? அவர் நம்ம தானே ஆண்டோம், நம்ம தானே சோறே போட்டோம்லாம் சொல்லிச்சு. சுடு சோறுனா நம்ம வீட்டில் தான்டா சாப்பிடுவான் அப்படிலாம் பேசினார்ல KKSSR. சுடு சோறுன்றதை நம்மகிட்ட தானே பார்த்தோம். ப்ளஸ் கஞ்சி சத்த வகைராவா நாங்கள் இருந்தோம். தமிழ்நாட்டில் நீர் ஒரு ரெட்டியார் அங்கேருந்து வந்து எங்களுக்கு சோறு போட்டு தான் நாங்கள் வாழணுமா? அப்படிலாம் பேசப்பெல்லாம் பொத்திக்கிட்டு 5 புலங்களை அடக்கிட்டு இருந்துச்சு அந்த விசிகா. இன்னைக்கு இது எப்படியே தவிர அதில் இந்த எடுப்புகள், இந்த லெட்டர் பேட் எடுப்புகள்லாம் எப்படி இதை பற்றி மூர்த்தி பேசிட்டார் ஏழை. அவர் எங்கள் கூட்டத்தில், எங்கள் குடும்பத்தில், எங்கள் நிகழ்ச்சியில் ஒருத்தனை பெருமைப்படுத்தி ஒரு மோட்டிவேஷனுக்கு பேசுகிற பேச்சு நீ என்ன மயிருக்கு கூட வர? உனக்கு என்ன வந்திருக்கு? ஓ வேலையை பார்த்துட்டு நீங்கள் போங்கடா. நீ ரெடி அங்கே KKSSR நேரும் பேசினப்போ பொத்திக்கிட்டு வாய முடி 5 புள்ளையும் பொத்திக்கிட்டு இருந்தீங்கல்ல, அப்படி இருந்துட்டு போங்க. ஆண்ட பரம்பரை சொன்னால் என்ன தப்பு? ஏன் நாடு சுதந்திரம் வந்ததுக்காக புதுக்கோட்டை சமஸ்தானத்தை நாங்கள் எழுதி கொடுத்துட்டு வந்தோம். ஏன் நாங்கள் ஆள் இல்லையா? ராமநாதபுரம் சமஸ்தானம் இல்லையா? திருவாங்கூர் சமஸ்தானம் அது ராமநாதபுரம் கூட சுதந்திர காரணத்துக்கு முன்னால் அது பாளையமா மாறிடுச்சு. பாளையக்காரர்கள் இருந்தால் திருமல நாயக்கர் கீழே வேலை பார்த்து அவங்க பாளையத்தை பிரித்து 72 பாளையமா பிரித்து கொடுத்து அங்கே குறுநில மன்னர்களாக இருந்தாங்க. நிறைய ஜமீன்தார்கள் பாளையக்காரர்கள் இருந்தாங்க. இன்னைக்கு ஆண்ட பரம்பரைன்னா திமுகவே ஆண்ட பரம்பரை தானே. 5 வருஷமா அந்த மக்கள் ஆண்டிருக்காரு, 8.5 கோடி மக்கள் கலைஞர் ஆண்டிருக்காரு, அவரே ஆண்ட பரம்பரை தான். உதயநிதி ஆண்ட பரம்பரை தான், இன்பநிதி ஆண்ட பரம்பரை தான், அமைச்சர் மூர்த்தி ஆண்ட பரம்பரை தான். அப்படி கூட சொல்லிருக்கலாம்ல, நான் அமைச்சராக இருக்கேன் 8.5 கோடி மக்களை ஆள்றேன்னா அவர் ஆண்ட பரம்பரை தான். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்குது, அவர் ஆண்ட பரம்பரை தான். ஜெயலலிதா அம்மா வந்து நாட்டை ஆண்டிருக்கு, ஆண்ட பரம்பரை தான். ஆண்ட பரம்பரைக்கு என்ன வரைமுறை வச்சிருக்காங்க? இவன் என்ன வரைமுறை வச்சிருக்க? விசிகா யார் சார் இதெல்லாம் பேசுறதுக்கு? வீம்புக்குன்னு அவரை வம்புழுக்கிறாங்க சார் இவங்க. மூர்த்தி அமைச்சரை இவங்க வம்புழுக்கிறாங்க, தொடர்ந்து அவரை வம்புழுக்கிறாங்க. காரணம் என்ன? அவர் முக்குலத்தூர் கம்யூனிட்டி. அது ஒரு காரணத்துக்காண்டி தான் அவரை வம்புழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் எல்லாத்துக்குமானதான் இருக்காரு, யாரு போய் எது கேட்டாலும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. நான் நேர் எதிர்மறையான சித்தாந்தம் உள்ளவன். ஆனால் சமூகம்னு வரையில் அவர் பேசுனது தப்பு இல்லைன்னு பேசுகிறேன். ஆனால் நீ ஏன் ரெட்டியாரை கண்டிக்கலை? KKSSR ஏன் கண்டிக்கலை? ஏன் நேருவை கண்டிக்கலை? ஏன் மற்ற தலைவர்களை கண்டிக்கலை? அவங்கவுங்க கூட்டத்தில் அதை கண்டிக்க கூடாதுன்றேன். நீ ரெட்டியாரையும் கண்டிக்கக்கூடாது. அது அவங்க கூட்டத்தில் அவங்க பெருமையாக பேசுகிறாங்க, அவங்க சமுதாய மோட்டிவேஷனுக்காண்டி பேசுகிறாங்க. அதை ஏன் நீ ஒத்து பார்க்குற? ஏன் அதுக்கு நீ குரல் கொடுக்காத? இதுக்கு எதுக்கு நீ வர்ற? அப்போ காரணம் ஆண்ட பரம்பரைனாலே இவங்களுக்கு ஒரு அலர்ஜி. உண்மைக்கே நாங்கள் நாட்டை பிரிட்டிஷ்காரன் கேட்கறதுக்கு முன்னாலே எழுதி கொடுத்தோம் சார். நாங்கள் புதுக்கோட்டை மன்னர் எழுதி கொடுத்துட்டு வந்தார். இன்ன வரைக்கும் அந்த ராணியம்மா இருக்காங்க, இன்ன வரைக்கும் ராமநாதபுரம் இருக்குது. மற்றதெல்லாம் நீங்கள் சொன்னால் இதை இப்போ இந்த அறவெட்டு காவட்டெல்லாம் இப்போ வந்துட்டு என்னென்னமோ பேசுது. பாளையக்காரனாக இருந்தாலும் ஆண்டிருக்கான அந்த மக்களை நீ என்ன கிழிச்ச அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல சார். ஒரு அரசு அதிகாரி கலெக்டராக இருந்தாலும் ஆண்ட பரம்பரை தான் சார். இப்போ 10 லட்சம் பேர் இருக்காரு, அந்த 10 லட்சம் பேர் ஆட்டி படைக்கிற அவங்க ஆளுமைக்கு கீழே கொண்டு வராங்கல்ல, அது ஆண்ட பரம்பரை தான். ஆண்ட பரம்பரைக்கு என்ன இவங்க வரமுறை வச்சிருக்காங்க? என்ன வரமுறை வச்சிருக்காங்க? இவன் யார் இதெல்லாம் சொல்றதுக்கு? இது விசிகா ஒரு வீரபாகு ஒருத்தர் இருக்கான், அவன் தான் அநியாய பேச்சு. இந்த கிரீன் பார்க்கில் கூட ஒரு நாள் பார்த்தேன், ஓடி போயிட்டான். அதனால வந்து இவங்களுக்கு எப்போ பாருங்க முக்குளத்தூர்னாலே அவனை அசிங்கப்படுத்தணும், கேவலப்படுத்தணும். அமைச்சராக இருந்தாலும் அவரை காலி பண்ணணும். இவன் ஏங்க என் வீட்டு வாசலில் நீ வச்சுட்டு போடா, நாங்கள் ஒரு 65 அடியிலே வைப்பேன் அவர் வீட்டு வாசலில். அப்போ அவர் கோவம் வருமா வராதா? அவர் அது கூட கண்டுக்கிறலையே. அதை வந்து எடுக்க வச்சுட்டாரு. யார்? இவங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு அதை எடுக்க வச்சுட்டாரு, அதை வந்து இது பண்ணிட்டாரு, கேஸ் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு அப்படின்னு. மதுரை கலெக்டரேட்டில் இந்த விசிகா பொறுப்பாளர்கள் பண்ணுற அட்டூழியம்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவ்வளோ அட்டூழியம் பண்ணுறான். அதெல்லாம் ஒரு நாள் லிஸ்ட் எடுப்பேன் நான். இந்த குடிசை மாற்று வாரியம் இருக்குது பாருங்க, மோடி திட்டத்தில் ஏகப்பட்ட முறைகேடுகள் பண்ணியிருக்கான். ஏகப்பட்ட முறைகேடு. வீடே இல்லை, ஆனால் வீடு கொடுத்ததா கணக்கு. இப்படிலாம் வச்சுருக்கான். மதுரை கலெக்டரேட்டில் நடக்குது. அதெல்லாம் சீக்கிரம் எடுப்போம் நாங்கள். அதனால் அமைச்சர் மூர்த்தி பேசுனதுக்கு அவருக்கும் எனக்கும் கருத்தியல் ரீதியாக நேர் எதிர்மறையான சித்தாந்தம் உடையவர்கள். ஆனால் அவர் இதில் பேசுனதுல தப்பே கிடையாது. ஓகே சார், எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி நடராஜ். வாழ்த்துக்கள்.
இறைவன் ஒளி வடிவானவன் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். அந்த தத்துவத்தை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு தான் இது. அதான் நீங்க ஒரு வித்தியாசமான ஒரு மகாலட்சுமி வரைக்கும் பார்த்ததே இல்லை. நம்ம முன்னோர்கள் தான் குலதெய்வமாக வணங்குகின்றோம் அப்படின்றதினுடைய வெளிப்பாடு. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.